அப்புறம் ஒன்று சொல்றாரு, புத்தி. எல்லாம் சொல்லலாம் புத்தி. புத்தினா என்ன? அண்டர்ஸ்டாண்டிங். ஆமா, விவேகம் அப்படிங்கிற இன்னொரு வார்த்தை இருக்கு. கிடைச்ச தகவல்களை புரிந்து கொள்வது, அதுக்கு அர்த்தம் சொல்வது, இன்டர்பிரட்டிங் தோஸ் ஃபேக்ட்ஸ். எதெல்லாம் நம்ம அறிந்து கொண்டோமோ அதற்கெல்லாம் நம்ம விளக்கப்படுத்துகிறோமே, அது பேர் தானேன்னு சொன்னா புத்தி. ஆமா, அண்டர்ஸ்டாண்டிங், இன்டர்பிரட்டிங் தோஸ் ஃபேக்ட்ஸ். ஆனா ஆண்டவர் சொல்றாரு சில வசனங்கள்ல, இந்த அறிவை விட புத்தியை விட ஞானமே மேன்மையானதான். இன்னைக்கு கூட பிரசங்கில நம்ம வாசிச்சோம்ல, ஞானமே நலம், ஞானமே முக்கியம் அப்படின்றாரு. அப்ப ஞானம்னா என்ன? கிடைச்ச அறிவையும் கிடைச்ச புத்தியையும் சரியாக பயன்படுத்துவதுதான் ஞானம். பிராக்டிக்கலா அந்த அறிவையும் பிராக்டிக்கலா அந்த புத்தியையும் பயன்படுத்துவதுதான், அதுதான் ஞானம். அப்போ ஒருவன் ஞானம் எனக்கு தேவை அப்படின்னு சொன்னா, இந்த அறிவையும் புத்தியும் பயன்படுத்த கத்துக்கிட்டான்னு சொன்னா நடைமுறை வாழ்க்கையில அவன் ஞானவானாய் மாற்றப்படுகிறான். இப்போ பிஹெச்டி இருக்கு, பிஹெச்டி படிக்கிற தப்பில்ல, படிக்கலாம். அதை படிக்கிறவங்களுக்காக சோத்துறோம். நான் பிஹெச்டி படிச்சிருக்கிறேன், நான் டாக்டர், ஸோ அண்ட் ஸோ, இந்த விஷயத்தில் நான் எக்ஸ்பர்ட், எல்லா விஷயத்துலையும் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் மனைவியை நேசிக்க தெரியல, இல்லை ஒரு சரியான ஒரு பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னா அவன் என்ன கிடையாதுன்னு சொன்னால் அவன் ஞானவான் கிடையாது. அப்போ அறிவு நல்லது, புத்தி நல்லது. அதை விட எது தேவைன்னு சொன்ன அன்றாட வாழ்க்கைக்கு ஞானம் தேவை. அப்போ வாட் இஸ் விஸ்டம்? விஸ்டம் இஸ் a practical application of the knowledge and understanding. அந்த அறிவையும் புத்தியையும் செயல்முறைப்படுத்துவதுதான் ஞானம். அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்களேன், ஞானம் அறிவையும் புத்தியையும் செயல்முறைப்படுத்துவது. ஒரு ஊழியக்காரர் டோனி இவான்ஸ் இப்படியாக சொன்னாரு, wisdom needs knowledge and understanding just like it takes a man and woman to form a baby. எப்படி ஒரு தகப்பனும் ஒரு தாய் இணைந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்களோ அது போலதான் இந்த அறிவும் இந்த புத்தி இணைந்தால்தான் ஞானம் வெளிப்படுமா. அப்ப எத்தனை பேருக்கு இந்த மூணும் தேவைன்னு இன்னைக்கு விரும்புகிறீங்க? கையை ஊற்றி கேட்போம், ஆண்டவரே இந்த மூணுமே என்னை வாழ்க்கையில நிரப்புங்க ஆண்டவரே. கேளுங்க, அறிவை தாங்கப்பா, புத்தியை தாங்கப்பா, எனக்கு ஞானத்தை தாங்கப்பா, நான் வெற்றி உள்ளவனா வாழ எனக்கு ஞானத்தை தாங்க. இன்னொரு விஷயம் பாருங்க, நிறைய விசுவாசிகள் நான் விசுவாசத்துல வளரணும்னு ஜெபம் பண்றாங்க, ஆனா ஞானம் இல்லாம நடந்துக்கிறாங்க. அதனால வாழ்க்கை குழப்பமா இருக்குது. விசுவாசத்துல அற்புதத்தை பார்த்துடுறாங்க, ஆனா ஞானத்துல வளராதனால அடுத்த பிரச்சனைக்கும் அடுத்த போராட்டத்துக்கும் இன்னொரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, we live by faith. நாம விசுவாசத்துல வாழ்கிறோம், பட் we walk in wisdom. நாம ஞானத்துல நடக்கிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை கையை பிடிச்சி சொல்லுங்களேன், பக்கத்தால கை பிடிச்சி. நாம விசுவாசத்துல வாழ்றோம், ஞானத்துல நடக்கிறோம். பாருங்க, இது இரண்டும் இணைந்த கலவை. எப்படி இது? விஸ்டம் அண்ட் ஃபெய்த், இது ரெண்டும் ஜாயின்ஸ் டுகெதர், இட்ஸ் அ பார்ட்னர். ரெண்டுமே அது சேர்ந்து கை கோர்த்து நடக்கும். நீங்க ரோமர் 1:17 வேதம் சொல்லுகிறது எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், விசுவாசத்தினாலே நீதிமான். அப்ப நம்முடைய ஜீவி எதனால? விசுவாசத்தினால. ஆனா இன்னொரு வசனத்தை மறந்துடக்கூடாது. நீதிமொழிகள் 4:11 வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 4:11 பாருங்க. ஞான மார்க்கம், எல்லாம் சொல்ல ஞான மார்க்கம். ஆமா, இட்ஸ் a way, இட்ஸ் a path. அது ஒரு பாதை. நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளில் உன்னை. அப்போ விசுவாசத்துல வாழ்க்கைய வாழ்றோம், அத ஞானத்துல அந்த பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை எதின் அடிப்படையில் நடக்கிறோம்னு சொன்னா ஞானத்தின் அடிப்படையில் நடக்கிறோம். அதான் சொல்றேன், we live by faith and we walk in wisdom. எனக்கு சுகம் தேவைப்படுது, நான் வார்த்தையை பெற்றுக்கொள்றேன், வார்த்தையை விசுவாசிக்கிறேன், சுகத்தை நான் என்ன பண்றேன்? பெற்றுக்கொள்றேன். ஆனா அந்த சுகத்தோடு நான் வாழணும்னு சொன்னா எனக்கு ஞானம் தேவை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அற்புதம் நடக்குதுன்னு எதிர்பார்க்கிறோம், நல்லதுதான். அற்புதத்தை அவர் செய்வார், நல்லதுதான். விசுவாசத்துல அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம், நல்லதுதான். ஆனா வாழ்க்கைய ஞானமா நடத்த கத்துக்கலனா இன்னொரு அற்புதம் நமக்கு என்ன பண்ணுதுன்னு சொன்னா, ஆனா மிராக்கிள்ஸ் ஆர் ஒகேஷன்ஸ். அற்புதங்கள் எப்பவுமே நடக்காது. ஆனா அதுக்காக தவறா புரிஞ்சுக்காதீங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. உதாரணத்துக்கு நான் உதாரணம் புரியும்படியா சொல்றேன் பாருங்களேன். 28ஆம் தேதி வந்துருச்சு மாசத்துல, ஒரு 4000 ரூபாய் தேவை, செலவு அதிகமாயிடுச்சு. ஆண்டவரே, என் தேவைகளை சந்திக்கிறவர் நீங்க தான் ஆண்டவரே என் காரணர், நீ தான் என் ஆதாரம், எனக்கு அற்புதத்தை செய்யுங்கன்னா அவர் அற்புத விதமா கர்த்தர் நமக்கு சப்ளை ஏற்படுத்துகிறார். இப்போ ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டாரு. இப்போ அடுத்த மாசம் என்ன பண்ணணும்னு சொன்னா, அடுத்த மாசம் 22ஆம் தேதி, அதே 22ஆம் தேதி ஆண்டவரே அடுத்த 4000 ரூபாய் தேவை ஆண்டவரே. அது ஞானம் அல்ல. ஞானத்தை பெற்றுக்கொண்டா போன மாசம் கர்த்தர் அந்த 4000 குறைய மாத்தினாரு, இந்த மாசம் என் பொருளாதாரத்தை நான் ஹேண்டில் பண்ணி மீதம் எடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருவார். அடுத்த மாசம் வரும்போது இன்னும் 4000 நான் எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கிறேன். ஏன்னா
அற்புதம் செஞ்சாரு விசுவாசத்துல. இப்ப அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு இப்ப ஞானத்தோடு நான் வாழ கத்துக்கிறேன். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, விசுவாசத்துல வாழ்றேன், ஞானத்துல நடக்கிறேன். அல்லேலூயா. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. faith will win the battles. விசுவாசம் யுத்தங்களை ஜெயிக்கும். wisdom will build and establish. ஆனா ஞானம் வீட்டை கட்டுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தரால் உண்டாகுகிற அந்த விசுவாசம், என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் கர்த்தர் எனக்காக செய்வார், நான் ஜெயிக்கிறேன், ஜெயிச்சு கொண்டே இருப்பேன் என்கிற ஒரு 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 அடித்தளத்தில் நம்மளை வாழ வைக்கிறது. ஆனா ஞானம் என்ன பண்ணுதுன்னா, அந்த அந்த நிலையை தக்க வைத்து கொண்டு அந்த ஜெயிக்கிற நிலையிலே, ஏதோ இன்னைக்கு ஒரு ஜெயம், அதுக்கப்புறம் தோல்வி, அப்புறம் ஒரு ஜெயம், அப்படியே அல்ல, ஜெயமான வாழ்க்கையாக நம்மளை வாழ வைக்கிறது ஞானம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சொல்லுங்களேன். விசுவாசத்தினால அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறேன். சொல்லுங்க, ஞானத்தினால ஆசீர்வாதமா வாழ்றேன். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு மாதமும் கடைசியில வந்து, ஐயோ 500 ரூபா கம்மியா இருக்குது ஆண்டவரே, 10 ரூபா கூட இல்லையா ஆண்டவரே அப்படின்ட்டு ஆண்டவரை பார்த்து கெஞ்சி பிச்சை எடுக்கிற வாழ்க்கை அல்ல. கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்தார், இன்னும் செய்வார், ஆனா ஞானத்தை வச்சு இன்னும் என் வாழ்க்கையை நான் முன்னேற்றத்தின் பாதையில நடத்தி கொண்டு இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறோம், திடீர்னு ஆண்டவரே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆதாரம் தாங்கன்னா ஆண்டவர் ஏதோ வழி ஏற்படுத்துறாரு. யார் மூலியமா 1 லட்சத்தை கொடுக்குறாரு, யார் மூலியமா மனைவி நகையை வச்சு 2 லட்சத்தை தர்றாரு, சொந்தக்கார மூலியமா யார் மூலியமா செய்கிறார். இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த மாதம் பில்லு கட்டணும், அடுத்த மாதம் கரண்ட் பில் கட்டணும், வாடகை கட்டணும். இப்போ போயிட்டு ஆண்டவரே யார்கிட்டயாவது தாங்க கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்க முடியுமா? இப்போ ஆண்டவரே ஒரு பிஸ்னஸை கொடுத்துட்டாரு. அந்த பிஸ்னஸை வளர்ப்பதற்கான ஞானத்தை பெற்றுக்கொண்டு இப்போ ஞானம் இருந்துச்சுன்னு போனால் ஆட்டோமேட்டிக்காக என் கடன், என் வாடகை, என் பில்லு எல்லாவற்றையும் அதை 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 சப்ளை பண்ணுவதற்கு என் பிஸ்னஸ்லேருந்தே கர்த்தர் அதற்கான வழிவாசலை ஏற்படுத்துவார். விசுவாசத்தினால என்னால் உலகத்தை ஜெயிக்க முடியும், ஞானத்தினால என் வீடு கட்டப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எனக்கு விசுவாசமும் தேவை, ஞானமும் தேவை. அல்லேலூயா. நிறைய டைம் இந்த ஊழியத்தில் பாதையில் கூட நான் தான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே சபையை நடத்த பயபக்தி தேவை, வைராக்கியம் தேவை, விசுவாசம் தேவை, அதை விட என்ன ஞானத்தை தாங்க ஆண்டவரே, ஃபைனான்ஷியல் விஸ்டமை தாங்க, லீடர்ஷிப் விஸ்டமை தாங்க ஆண்டவரே, ஸ்பிரிச்சுவல் விஸ்டமை தாங்க. ஏன்னா ஞானம் இல்லாமல் ஒரு ஊழியம் செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் ஒவ்வொரு மாதமும் வந்து, இந்த மாதம் வீட்டு வாடகை கெட்ட பணம் இல்லை, சபை வாடகை கெட்ட பணம் இல்லை, ஓ கரண்ட் பில் பயங்கரமாக இருக்குதுன்னா என்னை காரி துப்புவீங்க. அடுத்த வாரம் சபை கட்ட பண்ண மாட்டீங்க. இந்த பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் எதை பற்றி பேசுகிறாரு? பணத்தை பற்றி பேசுகிறார். எப்போ பார்த்தாலும் இதை பற்றி பேசுகிறாரு, அவர் பாடையை பற்றி பேசுகிறார். இல்லை, கர்த்தர் தருகிறார், அற்புதங்களை செய்கிறார். அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு நான் ஞானமாக நடக்கும்போது என்னை வெற்றியாளனாக கர்த்தர் மாற்றுகிறார். அப்போ வீடை கட்ட வெறும் அழகு போதாது, அன்பு போதாது, பணம் போதாது, அதை விட ஞானத்தை கொண்டு வரும் பொழுது நம்முடைய வீடு ஞானத்தாலே கட்டப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால இன்றைக்கும் கூட ஞானத்திலிருந்து இன்னும் சில விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இன்னைக்கு யோசேப்பு வாழ்க்கையிலிருந்து சில ஞானத்தின் கோட்பாடுகளை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் பாருங்க. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்துக்கும் கவனத்தை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் தெரிந்த சம்பவங்கள் தான், இருந்தாலும் இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு பேச போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க இருந்தாங்க. அதில் 11ஆவது மகன் தான் இந்த யோசேப்பு. யோசேப்புக்கு கர்த்தர் நிறைய சொப்பனங்களை கொடுத்துருந்தார். நீ தலைவனாக போற, நீ தான் அவங்க வீட்டுக்கே ராஜாவாக மாற போற, இந்த தேசத்தை நீ தான் ஆளுகை போற அப்படிங்கிற தரிசனத்தெல்லாம் கர்த்தர் கொடுத்துருந்தார். இந்த 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 சம்பவத்தெல்லாம் கேட்டு அவங்க அண்ணங்காரங்க அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருந்தாங்க. என்ன பேருனா சொப்பனக்காரன். பொண்ணா பிறந்திருந்தான்னா அவனுக்கு சொப்பன சுந்தரின்னு வச்சிருப்பாங்களான்னு கேட்காதீங்க என்கிட்ட. அப்போது இந்த சொப்பனங்களெல்லாம் அவங்ககிட்ட சொல்லி கேலி பண்ணி பரியாசம் பண்ணி, அப்பா கூட அவனை ஏற்றுக்கல. அவங்க அம்மாவும் அவங்க அப்பா அவனை திட்டுறாங்க, ஏண்டா நான் உன் காலில் இருந்து விழுந்து வணங்குவோமா, நீ எங்களுக்கு ராஜாவாக இருப்பியா அப்படின்றாங்க. அண்ணன்மாருக்கு ரொம்ப வைத்தறிச்சல். கூட பிறந்தவங்க தான், ஆனாலும் அவங்களால என்ன பண்ண முடியல, நான் ஏற்றுக்க முடியல. உடனே அவனை தூக்கிட்டு போகிறாங்க, குழியில் போடுறாங்க, இஸ்மவேல் கிட்ட வித்துடுறாங்க. அவங்க இடம்னா தூக்கின்னு போய் எகிப்து தேசத்தில் இருக்கிற பார்வோன் வீட்டில் செக்யூரிட்டியாக இருக்கிற ஹெட் செக்யூரிட்டி அந்த ஆள்கிட்ட, அவர் பேர் என்ன, போத்திபார் வீட்டில் அடிமையாக அவனை வித்துடுறாங்க. ஆனால் யோசேப்பு வாழ்க்கையில் கர்த்தருடைய கரமும் கர்த்தருடைய வல்லமையும் பிரசனமும் இருந்தனால எஜமான் பார்வையில் தயவு உண்டாக்கி அடிமையாக இருந்த அவனை கர்த்தர் அந்த வீட்டின் அதிபதியாக மாற்றினார். எங்க அடிமையாய் போனானோ அதே இடத்துல கர்த்தர் அதிகாரியாக உயர்த்தினார். இதுதான் தேவ பிரசனத்தின் மகிமை. தேவ பிரசனம் நம்மோடு இருந்தோம்னு சொன்னா இருக்கிற நிலைமையில இருக்க மாட்டோம், இன்னும் 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 கர்த்தர் நம்மளை உயர்வடைய செய்கிறார். அப்போ அந்த வீட்டில் ஒரு எஜமானி அம்மா,
கொஞ்சம் மோசமான குணம் படைச்சவங்க, இச்சைக்கு இடம் கொடுத்த ஒரு லேடி. யோசேப்பு வாலிபன், ரொம்ப அழகு, பயங்கர ஹேண்ட்ஸும். அவன் சின்ன வயசுலயே பயங்கர ஹேண்ட்ஸுமா, கலரா என்னை மாதிரி இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் இப்போ உங்களுக்கு வைத்தறிச்சலா இருங்க. இப்போ அப்போ இந்த லேடி தவறான விருப்பத்துல என்னோட படுக்கைக்கு வா, என்னோட சயனி அப்படின்னு கூப்பிடுறாங்களாம். அதுக்கு நான் அவங்க பேரு ஷைனி இல்லை, என்னோட சயனி அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னோட பாவம் பண்ணு. யாரும் இல்லாத நேரம் பார்த்து என் கூட இருக்கணும்னு சொல்லி இவன் கோட்டை பிடிச்சி இழுப்பாங்களாம். இவன் கோட்டு போனா போகுது, வாழ்க்கை போயிடக்கூடாதுன்னு சொல்லி கோட்டை விட்டுட்டு அந்த வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடுறான். இவன் போன உடனே அந்த அம்மா பிளேட்டை மாத்திடுது. ஐயோ என்னை கெத்துட்டான், என்னை கெத்துட்டான், என்னை கெத்துட்டான், வேணாம் வேணான்னு சொன்னேன், கூட்டிட்டு வந்து விட்டாரு என்னை வீட்டில், என்னை பண்ணிட்டாரு, முடிச்சிட்டாரு, அப்படின்னு இப்படி பண்ணிட்டானே, ஐயோ யோசேப்பு யோசேப்பு யோசேப்புன்னு அந்த அம்மா கத்தி கூப்பாடு போட்டு அவனை தூக்கி ஜெயிலில் போட்டு பண்ணாத தப்புக்கு அவனுக்கு சிறைசாலை தண்டனை கொடுத்துட்றாங்க. அது எப்படிப்பட்ட சிறைன்னு சொன்னால், ராஜாக்களுக்கு விரோதமாக துரோகம் பண்ணுகிற அந்த ராஜ துரோகம் பண்ணுகிற, ராஜ குற்றம் பண்ணுகிற ஒரு சிறைச்சாலை, ஒரு ஸ்பெஷல் ஜெயில். அங்கே தூக்கி போட்டால் கொஞ்ச நாளில் ஒரு 2 பேர் அந்த ஜெயிலுக்கு வராங்க. அந்த ஜெயிலுக்கு வந்தால் அந்த 2 பேருக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனம் அர்த்தம் சொல்ல ஆள் இல்லை. உடனே யோசேப்பு கிட்ட அந்த சொப்பனத்தை சொல்கிறாங்க. பாருங்க, இது வரைக்கும் யோசேப்பு சொப்பனம் பார்க்கிறவராக இருந்தார். இப்போ கர்த்தர் சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிறவராக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அப்போ அந்த 2 பேருக்கு அர்த்தம் சொல்ல, அதில் 2 பேரும் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் போய் அதில் ஒருத்தன் போய் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன், அதாவது கப்பியரர், நெகேமியா வேலை செஞ்சார்ல, அந்த ராஜா சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் டேஸ்ட் பண்ணி கொடுக்குற அந்த உணவு, அன்னைக்கு கூட சொன்னேன் ரப்சாக்கே, ஆமாம், அந்த 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 மாதிரி வேலையை செய்கிறார் அவர். அப்போ அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் ராஜாவுக்கு ஒரு கனவு சொல்ல அர்த்தம் இல்லை. உடனே இவர் சொல்கிறார், ஒரு எபிரேயன் இருக்கிறான் சிறைச்சாலையில், என் கனவுக்குள்ள அர்த்தம் சொன்னான், அவனை கூப்பிடுவோம் சொல்லி யோசேப்பை கூப்பிடுறாங்க. உடனே யோசேப் வந்த உடனே இதுதான் சொப்பனம், இதுதான் பதில் சொல்லி அதற்கான பதிலை சொல்கிறேன். என்ன சொப்பனம்? 7 வருஷம் பஞ்சம், அடுத்த ஒரு 7 வருஷம், ஃபர்ஸ்ட் 7 வருஷம் செழிப்பு, அடுத்த ஒரு 7 வருஷம் பஞ்சம் அப்படின்ட்டு அதற்கான தீர்வையும் யோசேப்பு சொல்றாரு. பாருங்க, இவர் கேட்டது என்ன? சொப்பனமும் சொப்பனத்திற்கான அர்த்தமும் தான். அதை மாத்திரமில்ல தீர்வையும் சொல்றாருன்னா, ஞானிகள் எப்பவுமே அதிகமா பேசுவாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமா அல்லேலூயா. அப்போ சொல்றாரு, நல்ல நாட்கள் அந்த 7 வருஷம் வரும்போது சேர்த்து வைங்க. எத்தனை பர்சன்டேஜ்? 20% சேர்த்து வைங்க. உடனே ராஜாவுக்கு ரொம்ப ஹாப்பி. உன்ன மாதிரி ஞானி யாருமே இல்லைன்னு சொல்லி அவருக்காக புதிய பதவியை ஏற்படுத்தி, ஒரு பிரைம் மினிஸ்டர், பிரதான மந்திரி அப்படிங்கிற ஒரு பதவியை ஏற்படுத்தி அவர் எகிப்து தேசத்துக்கே அதிபதியாக மாற்றுகிறார். இன்னும் ஸ்டோரி முடியல, ஸ்டோரி கண்டினியூ ஆகுது. 7 வருஷம் செழிப்பு, பயங்கர தேசமே செழிப்பா இருக்குது. அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ்லாம் யோசேப்பு ஏற்படுத்தி வைக்கிறாரு. அடுத்த 7 வருஷம் பஞ்சம். அந்த 7 வருஷமே முழு இஸ்ரவேலுக்கும் யோசேப்பு நிமித்தமாக ஆகாரம் சப்ளை ஆகுது. அப்போ தானியத்தை தேடி நிறைய ஜனங்க வராங்க. அந்த கூட்டத்தோட கூட்டமா இன்னொரு கூட்டமும் வருது. யாருன்னு பார்த்தா அவங்களுடைய அண்ணன்கள், யாக்கோபுடைய குமாரர்கள். யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டாரு, எங்க அண்ணன்லாம் வந்திருக்கிறானுங்க அப்படின்ட்டு. ஆனா அண்ணன்மார் என்ன பண்ணல யோசேப்பை, ஏன்னா 22 வருஷம் ஆச்சு, யோசேப்பை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னு சொன்னால் அவரும் ஒரு மாதிரி ஃபாரோ மாதிரி ட்ரெஸ் போட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்மையெல்லாம் போட்டுட்டு அவர் ஃபாரோ, நான் ஜாக் ஸ்பேரோ மாதிரி அப்படி சிங்காசல் அப்படி உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் எபிரேய மொழி பேசியிருக்க மாட்டார், அந்த எஜிப்சியன் மொழி தான் அவர் பேசுகிறார். அதனால் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனால் 2வது தடவை அவங்க வரும்பொழுது யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவங்களுக்காக அருமையான தேசத்தை கொடுக்குறாரு, குடும்பத்தை வரவழைக்கிறாரு, பஞ்ச காலத்தில் அவங்களை போஷிக்கிறார். ஒரு நாள் அவங்க அப்பா செத்து போயிடுறார். செத்து போன அண்ணனுக்கெல்லாம் பயம் வந்துடுது. சுசை, தப்பு பண்ணிட்டோம் சுசை, அப்பா இருக்கும்போது எங்களை காப்பாத்தினேன், பாப்பா வேற இறந்துட்டாரு, எங்களை கொண்டுடா சுசை, பழி வாங்கிடாத சுசை, ப்ளீஸ் ஜோசப் அப்படின்னு சொல்லும் போது அப்பா சொன்னார், யோசேப் சொன்னார், நான் என்ன கடவுளா, நீங்கள் பண்ண தீமையை தேவன் எனக்காக நன்மையாய் மாற்றினார். அல்லேலூயா. அதை பற்றி கவலைப்படாதீங்க, வாக்கு கொடுக்குறார். உங்களையும் உங்கள் பிள்ளையே நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் கவனிப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறார். அப்போ பாருங்க, 37ஆம் அதிகாரத்துலேருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போக போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? யோசேப்பு உயர்த்தப்படுவதற்கு காரணம் என்ன? 41ஆம் அதிகாரத்தில் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 39ஆம் வசனம் பாருங்க. 39ஆம் வசனம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால், எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தையை, உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறொருவன் இல்லை. Wisdom will make you rare. Wisdom will increase your value. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்க தெருவில் போறீங்க, தெருவில் கிடக்கிற கல்லெல்லாத்து பாக்கெட்டில் போட்டுப்பீங்களா? இல்லை, ஒரு வைரமோ ஒரு தங்கமோ இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஏன்னா நீங்கள் ஞானத்தில் உடையவராக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களை போல, உங்களை கீழே வேலை யாருமே எழும்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்கள் ஞானம் வெளிப்படும். அல்லேலூயா.
உங்களுக்காகவே ஒரு பொசிஷனை கர்த்தர் ஏற்படுத்துவார். ஓனர் சொல்லுவாங்க, இவனை விட்டுறாதரா, இவனை கம்பெனியில் இடனா, மேனேஜர் சொல்லுவான், இவனுக்காக பொசிஷன் இல்லை, எல்லாம் ஃபுல்னா, இவனுக்காக புதிய பொசிஷனை ஏற்படுத்து, இவனுக்காக புதிய ஊழியத்தை ஏற்படுத்துன்னு சொல்லி நம்மை உயர்த்துகிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அங்க ஒரு பதவியே இல்லை, பிஎம் ஒரு பதவியே இல்லை. இன்னொரு சிங்காசனே நீ இறங்கு யோசேப்புவான்னு சொல்லல, யோசேப்புக்காக புதிய சிங்காசனம் ஏற்படுத்தப்பட்டது. இதெல்லாம் எதனால? ஞானத்தினால. அந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்களேன், உன்னை போல பல எஸ்ராவை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. உங்க பேரை போட்டு வாசிச்சீங்களா நீங்க? ஆமென். அப்ப ஞானம் என்ன செய்யுது? 40வது வசனம் பாருங்க. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார்வோய், பார்வோய்னா இருக்கு இல்ல, பார், பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி. பாருங்க, யோசேப்பினாலே நம்ம நினைக்கிறோம் பரிசுத்தம், மாராலிட்டி, தரிசனம் இல்ல. யோசேப்பினாலே இன்னொரு விஷயம் ஞாபகம் வரணும், ஞானம். அந்த ஞானம் தான் அவனை உயர்த்துகிறதாக இருக்கிறது. அதனால 105ஆம் சங்கீதம் 105ஆம் சங்கீதம் நீ வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா யோசேப் எப்படி ஞானத்தை போதிக்கிறார். 105ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம் பாருங்களேன். 105ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்துல, தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆசிகள் எல்லாம் அதிபதியுமாக்கினான். பாருங்க, ஞானம் அவனை உயர்த்தினது, ஞானம் மேன்மைகளை கொண்டு வந்தது. எத்தனை பேர் இந்த ஞானத்தால் என்னை நிரப்புன்னு கரங்களை உயர்த்தி கேட்க போறீங்க, ஆண்டவரே என்னை ஞானத்தால் நிரப்பு. கொஞ்ச நேரம் ஜெபிக்க போறோம், சத்தமா என் அறிவினால நிரப்புங்க, என்னை புத்தினால நிரப்புங்க. ஞானத்தின் தேவன் நீங்க, என் ஆதாரமாய் நீங்க இருக்கிறீங்க. என் வேலையில ஞானத்தை சப்ளை பண்ணுங்க, என் குடும்பத்தில் ஞானத்தை சப்ளை பண்ணுங்க. ஆண்டவரே என் ஊழியத்தில் எனக்கு ஞானத்தை தாங்க, ஆண்டவரே என் பொருளாதாரத்தில் ஞானத்தை தாங்க. என்னை ஒரு வேல்யூபிள் பர்சனா மாத்து. கேளுங்களேன், என்னை ஒரு வேல்யூபிள் பர்சனா மாத்து. கையை உயர்த்தி, ஞானம் வேணுங்கிறவங்க கையை உயர்த்தி, என்னை விலை உயர்ந்தவனா என்னை மாற்று. ஓ, மற்றவர்களை போல் அல்ல, கற்களாக அல்ல, வைரங்களாக, விலை உயர்ந்த பொற்காசுகளாக என்னை மாற்றுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே தரப்போகிறார். இப்ப என்ன நடக்குது? இந்த யோசேப் வாழ்க்கையில இருந்து 4 விஷயத்தை நாம கற்றுக்கொள்ள போகிறோம். அப்ப இறந்துடுறாரு, சகோதரர்கள் அவனை தேடி வராங்க, என்னை பழிவாங்கிடாதீங்க, ப்ளீஸ் மன்னிச்சிருங்க, உயிருக்கு உத்தரவாதம் கொடுங்க அண்ணன் மாதிரிலாம் கேட்கும் போது யோசேப் என்ன சொல்றாரு? முதலாவது பாருங்க, 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். பாருங்க, வேணும்னே தான் கெட்டது செஞ்சீங்க, தெரியாமலாம். சில பேர் சொல்லுவாங்களே, தெரியாம பண்ணிட்டேன் பிரதர் அப்படின்னுவாங்க. தெரியாமலாம் இல்லை, நீ எப்படி பண்ண? தெரிஞ்சே பண்ண, கெஞ்சின, கூப்பிட்டேன், கத்துனேன், கதறினேன், ஆனாலும் நீ என்ன பண்ண? வேணும்னே. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? 13 வருஷம் கஷ்டம். அதுக்கு யார் காரணம்? நீங்க தான்டா காரணம் அப்படின்னாரா சொல்றாரு. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். எல்லாம் சொல்ல, தேவனோ. பாருங்க, மனுஷன் தீமை செய்யலாம், ஆனா தேவன் வந்துட்டார்னா, என் வாழ்க்கையில தேவன் இருப்பார்னு சொன்னா அவர் காரியங்களை மாறுதலாய் மாற்றுகிறவர். தேவன் இருந்தா என்ன நடக்கும்? அடுத்த வார்த்தை சேர்ந்து வாசிப்போமா? தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? தீமை நடக்கும், ஆனா தேவன் நன்மையாக முடிய பண்ணுவார். என் வாழ்க்கையில தீமைகளை நன்மைகளாக மாற்றுவார். நான் பொறுமையா இருந்து கர்த்தருடைய கிரியைகளை பார்க்க போகிறேன். கையை உயர்த்தி சொல்லுமா, நான் பொறுமையா இருக்க போறேன், நான் காத்திருக்க போறேன். சொல்லுங்க, நான் வெயிட் பண்ண போறேன். கர்த்தர் நன்மைகளை செய்வார். அல்லேலூயா. முதலாவது விஷயம் இங்க கற்றுக்கொள்ள போகிற, ஞானம் அவசரப்படாது. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஞானம் அவசரப்பட்டு முடிவுக்கு வராது. ஆமா, ஞானம் எப்பயுமே மகா பொறுமையோடு இருந்து கர்த்தருடைய கிரியைகளுக்காக காத்திருக்கும். கர்த்தர் எனக்காக செய்வார். ஆமா, தீமையை நன்மையாய் மாற்றுவார். Wisdom is not hasty. ஞானம் அவசரவே படாது. ஒரு மனுஷன் ஞானமா இல்ல ஞானம் இல்லவனா எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறதுனா, அவசரப்படாம நிதானமா செயல்பட்டானா ஞானத்தோடு செயல்படுறான்னு அர்த்தம். சில பேர் பார்த்துருக்கீங்களா? டக்குன்னு கோவம் வரும், டக்குன்னு சிரிப்பாங்க, டக்குன்னு அழுவாங்க. அப்படி தட்டுனா அப்படின்னு, பிரதர் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அதுக்கு ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? எல்லாத்துக்கும் டென்ஷன், எல்லாத்துக்கும் கோவம். எமோஷன்ஸை எப்பவுமே அதை என்ன சொல்லுவாங்கன்னா, ஓவரா ரியாக்ட் பண்ணுவாங்க.
ஆனா இங்க யோசேப்பு வாழ்க்கையில இருந்து கற்றுக்கொள்கிறோம், எல்லாத்துக்கும் அவசரப்படக்கூடாது. ஏதோ நடந்துருச்சு, நடக்கட்டும், காத்திருக்கலாம், ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் எனக்காக ஏதோ ஒரு வழியை ஏற்படுத்துவார். அல்லேலூயா. எவ்வளவு தீமை செய்யட்டுங்க, அமைதியா இருப்போம். கர்த்தர் நமக்காக ஏற்ற நேரத்துல சகாயம் பண்ணுவார். அல்லேலூயா. பக்கத்துல கை சொல்லுங்க, அவசரப்படாதீங்க. சிலதுல எல்லாத்துக்கும் அவசரம். டைம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. நானே சில டைம் அவசரம் கொடுக்குதான். அப்ப யோசேப்பு கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம், நிதானமா இருப்போம். அல்லேலூயா. அவங்க உங்களை பத்தி என்னதெல்லாம் பேசுனாங்க தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே, என்னது என்னை பத்தி பேசுறாங்களா? யாரு பேசுறா? அவளா? இப்ப கேட்கறேன். ஹலோ, என்னை பத்தி பேசுனியா? உன்னை பத்தி எனக்கு தெரியும், குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியும். இப்போ உன் குடும்பத்தை நான் வலிக்கிறேன் பாரு. அவங்கள சாரி, ராங் நம்பர், யாருக்கோ கால் பண்ணிட்டீங்க நீங்க. அல்லேலூயா. யாரும் சொல்லியிருக்கவே மாட்டாங்க, யாரோ நம்மகிட்ட தப்பா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, கன்ஃபார்மே இருக்காது. அதுக்குள்ளே அவசரப்பட்டு இதுல சில பேர்லாம் என் மனசுலலாம் ஒண்ணுமே வச்சுக்க மாட்டேன் தெரியுமா, நான் கேட்டுருவேன் நான். அப்ப நான் முட்டாள் அவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவசரப்பட்டு நான் பேசிடுவேன், நான் மூஞ்சிக்கு வந்து நான் கேட்டேன்பா அப்படின்னுவாங்க. அப்பவே தெரிஞ்சு, ஆஹா இது என்ன இல்லை, இதுக்கு ஞானம் இல்லை, முட்டாள்தனமா செயல்படுது. இப்போ எல்லா விஷயத்திலையும் அவசரப்படாம நம்ம காத்திருக்கும் போது ஞானம் விளங்குகிறது. ஆண்டவர் எதுக்குமே அவசரப்பட மாட்டார். ஒரே ஒரு விஷயத்தை தான் அவசரப்படுகிறார். எதற்கு அவசரப்படுறாரு? டுடே இஸ் த டேன்னு சொல்றாரு. இந்த நாள் ரட்சணிய நாள். ஆமா, ரட்சிப்புக்கு மாத்திரம் தான் அது அவசரம். சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் இந்த வாரம் இந்த ஞானஸ்நானம் எடுத்துக்கிறீங்களா, ரட்சிக்கப்படுறீங்களா? இல்லை, 10 வருஷம் நீ உயிரோடு இருப்பியானே தெரில. ஏன்னா ஏசு இல்லாம பாதுகாப்பா நம்மளால இருக்க முடியாது. சில வாலிப பிள்ளைங்க சொல்லுவாங்க, இப்பதான் 20 வயசு ஆகுது, நான் 25 வயசுல நான் ரட்சிக்கப்படுறேன், சபைக்கு வரேன், ஞானஸ்நானம் எடுக்கிறேன்னு. நான் சொல்றேன், உனக்கு வயசே ஆகாது 25 வயசு, ஏன் அதுக்கு நீ செத்துருவேன் நீனு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்கிறது ஏசு தான். ஏசு இல்லாட்டி நம்ம பட்டுன்னு போயிடுவோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏசு இல்லாட்டி அவ்வளவுதான். அவ்வளவுதான். சால்வேஷன் மட்டும்தான் இமிடியேட்லி சொல்றாங்க. இமிடியேட்லி என்ன? இட்லி இமிடியேட்லி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவசரப்படாதீங்க. சொல்லுங்க, பொறுமையா இருங்க. சொல்லுங்க, கர்த்தர் நன்மையை கொண்டு வருவார். அப்போ ஞானம் அவசரப்பட்டு செயல்படாது. ஆமா, சில வசனங்களை காட்டுறேன் பாருங்க. அதே நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் பாருங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நீதிமொழிகள் 14:29 சேர்ந்து வாசிப்போமா? நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான். பாருங்க, மனைவிமார் உங்க கணவனை பார்த்து சொல்லுங்களேன், நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான். ஆசீர்வதிங்க. சவுண்டே வரலையே. ஆமா, அடுத்த வார்த்தை பாருங்க, முற்கோபியோ. அதை நீங்கன்னு சொல்ல வரல. ஆமா, முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். ஆமா, இங்கிலீஷ் அழகா இருக்கும். people with understanding control their anger. a hot temper. hot temper. எத்தனை பேர் அந்த ஹாட் டெம்பர்ல இருக்கிறீங்க? அவசரமான கோவம் வந்துருது பிரதர், நான் இன்னைக்கு ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி, ஆண்டவரே இந்த சூடு சொரணை எல்லாம் கம்மி பண்ணுங்க வாழ்க்கையில. சடார்னு கோவம் வந்துருது. கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியானாலும் எனக்கு கோவம் வந்துருது ஆண்டவரே. கொஞ்சம் டென்ஷன் ஆச்சுனாலே நான் ரொம்ப தலைவலி வந்துருதப்பா. அதெல்லாம் இந்த ஹாட் டெம்பரை கூல் டெம்பரா இன்னைக்கு மாத்துங்கப்பா. தேவ சமூகத்துல கேளுங்க, ஆண்டவர் நிச்சயம் தருவார். ஆமா, என் முன் கோபத்தை மாற்றுங்க ஆண்டவரே. இதனாலே நான் பல நேரம் மூடனா இருக்கிறேன், இன்னைக்கு என்ன ஞானியாய் மாற்றுங்க. ஆமேன். பிரசங்கி, நீ வாசல பிரசங்கி 7ஆம் அதிகாரம் வந்தீங்கன்னா அதுல ஒரு நல்ல வசனம் இருக்கு பாருங்க. 7ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன் எல்லாம் சேர்ந்து, உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் பாருங்க. அது ஞானத்தின் விஷயமே அல்ல. அப்போ அவசரப்படக்கூடாது. ஞானம் என்ன பண்ணாது? அவசரப்படாது. ஒரு பொண்ணு ஹாஸ்டல்ல இருந்து அவங்க அப்பா அம்மாக்கு லெட்டர் எழுதிச்சான். டேடி, நான் ரிசல்ட் பார்க்க போனேன்னா போன இடத்துல தடுக்கி விழுந்து என் கால் ஒடிஞ்சு ஆஸ்பத்திரி என்னை தூக்கிட்டு போகும்போது அந்த ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பைக்காரன் இடிச்சு ஆட்டோ கண்ணாடி உடஞ்சி என் மண்டை ஃபுல்லாக ரத்தம்னு பதறி அடுத்த பக்கம் திருப்பினாங்களா. எல்லாம் சும்மா தான் சொன்னேன், 2 சப்ஜெக்ட் ஃபெயிலு, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, அத்தோட எழுதி நான் பாஸ் ஆயிடுறேன்னா. அல்லேலூயா. அப்போ ஒரு ஃபெயிலியர்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரே பத்திரம், என்னாச்சு நெஞ்சொலி என்னாச்சு, எங்கள் மாமா எப்படிதான் செத்துட்டாரு, அவ்வளோதான். அப்படி பக்கத்தில் பாருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. சொல்லுங்க, கூலா இருங்க. சொல்லுங்க, பொறுமையா இருங்க. எடுத்து அவனுக்கு கால் பண்ணலாம், இவனுக்கு கால் பண்ணலாமா, இவனை திட்டலாமா, இவனை துப்பலாமா, வாழ்க்கையே இப்படிதான் போல, அப்படி இப்படின்னு நினைச்சுக்கிறது இல்லை. பி பேஷண்ட். ஆமா, நீதிமொழிகள்ல ஒரு வசனம், இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க. 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல அவசரப்படுறவனுக்கு வந்து தரித்திரம் அவனை தேடி வருதான். அந்த வசனம் எப்படி இருக்கு வாசிங்க. வன்கண்ணன் செல்வனாகிறதற்கு பதறுகிறான், வறுமை தனக்கு வரும் என்று. பணம் அலையாதீங்க, டைம் ஓடாதீங்க. ஆனா
கர்த்தர்கிட்ட வந்தோன்னு சொன்னா அவர் ஞானத்தை கற்றுத் தருகிறார். யோசேப்பை குழியில போட்டாங்க, அமைதியாக தான் இருந்தார். தூக்கிட்டு போய் வித்தாங்க, அமைதியாக இருந்தார். போத்திபர் வீட்டில் அவ்வளோ பிரச்சனை, அமைதியாக தான் இருந்தார். ஆமாம், ஜெயிலில் போட்டாங்க, அங்கேயும் அமைதியாக இருந்தார். அவருக்கு தெரியும் கர்த்தர் சகலவற்றையும் நன்மையாய் மாற்றுகிற காலம் வரும். எடுத்த உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போயிடக்கூடாது. ஆமாம், இது இப்படி தான், அது இப்படி தான், இது இப்படி வந்துச்சா, அது அவனுக்கு அப்படி தான், அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் வராமல் நம்ம பொறுமையாக இருக்கும் பொழுது தான் கர்த்தருடைய கிரியைகளை நம்மளால் பார்க்க முடியும். பிரச்சனை வரும், போராட்டம் வரும், அந்த டைம் நம்ம உள்ளத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஆத்மாவே பதறாத, இன்னும் என் தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார், அவருடைய தகப்பனாக இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், அவருடைய பிள்ளைகளை அவர் கைவிடுகிற தேவனே அல்ல. ரிலாக்ஸ் ஆகுங்க. அல்லேலூயா. சங்கீதத்தில் அந்த சங்கீதம் அழகாக சொல்ல, உன் ஆத்மாவை என்ன பண்ணு, ஒரு பால் மறந்த குழந்தையை போல உன் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணு. மேக்ஸ் லுக்காடோ அப்படிங்கிற ஒரு புக்கில் இப்படி கதை எழுதுறாரு. ஒரு ஃபேமஸ் ஆத்தர், நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் ஒரு கதை எழுதுறாரு. ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை இருந்தான், அவனுக்கு ஒரு குதிரை இருந்துச்சான். ரொம்ப கஷ்டப்படுறவன். உடனே அந்த கஷ்டப்படுறவனை எல்லாம் ஊர் மக்களாம் பார்த்து, குதிரை வித்துறா, குதிரை விற்று சாப்பிட்றா, அப்போ தானே அவன் வாழ்க்கையை நடத்த முடியும், இல்லாட்டி நீ பஞ்சப்பட்டினிலே செத்துருவடா அப்படின்னாங்களாம். உடனே லைவ் சொன்னான், அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருப்போம், சீக்கிரமாக ஒரு முடிவு எதுவும் எடுக்க வேண்டாம். நான் கொஞ்ச நாள் போச்சான், அந்த குதிரை காணாமல் போயிடுச்சான். எங்கேயோ போச்சு, காணோம். எல்லாம் சொன்னா, பாத்தியா அப்பவே சொன்னேன். சில பேர் இருக்காங்களே, அப்பவே சொன்ன, நீ எப்பவே சொன்ன, நீனு அப்பவே சொன்ன குதிரை வித்துருன்னு சொல்லி, இப்போ அந்த குதிரை இல்லாமல் போயிடுச்சா, இனிமே கஷ்டம் தான். அப்படி சொன்னா, அவசரப்படாதீங்க, பொறுமையா இருப்போம், எதுவுமே முடிவுக்கு வந்துடாதீங்க, டோன்ட் கம் டு அ கன்க்ளூஷன் அப்படின்னா. கொஞ்ச நாள் 12 நாள் கழிச்சு காணாம போன குதிரை காட்டுல இருந்து 12 குதிரையை சேர்த்துட்டு கூட்டிட்டு வந்துச்சான். இப்ப எல்லாம் நல்லதுதான்டா, இப்போ உங்ககிட்ட 13 குதிரை இருக்குடா, நீ சொல்வதான்டா, இந்த 13 குதிரை வச்சுட்டு இன்னும் நல்லா வாழ்க்கை வாழடா சொன்னா. அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க, முடிவுக்கு வந்துடாதீங்க அப்படின்னு சொன்னான். கொஞ்ச நாள்ல இந்த 12 குதிரைகள் என்ன பண்ணிச்சான், அவன் பையன் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு குதிரை போயிட்டு எட்டி விட்டு அவன் பையன் கால் ஒஞ்சிச்சான். உடனே எல்லாம் சொன்னாங்களாம், உன் பையன் கால் ஒஞ்சதே இந்த குதிரையினால தான்டா, வாழ்க்கை நாசமா போகுதுடா, இனி நீ உருப்பிட மாட்டேடா, குதிரையை வித்துடுறா, இந்த காட்டு குதிரைலாம் உனக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க, ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. அந்த தேசத்தில் ஒரு மிகப்பெரிய யுத்தம் வந்துச்சான். யுத்தம் அந்த ராஜா என்ன பண்ணாரா, தேசத்தில் இருக்கிற எல்லா வாலி பிள்ளைங்களும் பிடிச்சிட்டு போய் யுத்தத்துக்கு கொண்டு போய் எல்லாரையும் சாவ வச்சுட்டாங்களாம். ஆனா இவன் பையனை மட்டும் கூட்டிட்டு போகலையாம். ஏன்னு சொன்னா, இவன் கால் என்ன பண்ணியிருந்தது, உடனே எல்லாம் சொன்னாலாம், நல்லா இருந்துச்சுப்பா, உன் பையனுக்கு கால் அடிபட்டது நல்லதா இருந்துச்சுப்பா, நீ நல்லா இருப்ப பாடினா. இப்போ சொன்னா, அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க, முடிவுக்கு என்ன பண்ணிடாதீங்க, பக்கத்தில் கைவிட்டு சொல்லுங்க, அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க, முடிவுக்கு வந்துடாதீங்க சொல்லுங்க. திங்ஸ் கேன் ஆல்வேஸ் சேஞ்ச். ஆமா, என் கர்த்தர் மாற்றுகிறவர். எத்தனை பேரும் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் எல்லாவற்றையும் மாற்றுவார், அவசரமே பட வேண்டாம். அல்லேலூயா. ஏதாவது உங்களை பற்றி பேசுகிறாங்களா, உங்களை பற்றி சொல்கிறாங்களா, உங்களை திட்டுறாங்களா, காரி துப்புறாங்களா அப்படி நமக்கு சொல்லுதுல, நான் மட்டும் முந்தின மாதிரி ஆள் இருந்துன்னு வச்சுவேன், அப்பயே நம்ம முட்டாள்தன் வெளியில் வந்துருச்சுன்னு அர்த்தம். சில பாஸ்டர் சொல்லுவாங்களே, சிக்கன் பீஸ் வைக்கலாம் பிரதர், அவன் நான் மட்டும் முன்னா மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் தலையே 2 ஆகிடும் அப்படின்னாரு ஒரு ஊழியர். இதில் பாஸ்டர் நான் பார்த்தேன், ஐயோ இது ஒரு சிக்கன் பீஸுக்காக அது ரவுடிசம் ஆகிடுவாராம் அவர். அப்போது எல்லாத்துக்கும் பொறுமையோடு இருக்கும் பொழுது தான் கர்த்தருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நம்மளால காண முடியும். யோசேப்பு பொறுமையா இருந்தார். யோசேப்பு அவர் வாழ்க்கையில் இந்த பொறுமையை நம்ம கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இன்னொரு விஷயத்த இந்த ஞானம் என்ன செயல்படும்னா, இப்போ ராஜா முன்னாடி போறாரு, பஞ்சகாலத்தில் யோசேப்பு சொல்றாரு ராஜாவை பார்த்து, கவலைப்படாதீங்க, செழுமையான காலத்தில் 7 வருஷம் இருக்கும், அடுத்து பஞ்சகாலம் எத்தனை வருஷம் இருக்கும், 7 வருஷம் இருக்கும், நீங்கள் என்ன பண்ணுங்க 20% எடுத்து வைங்க, சேர்த்து வைங்க அப்படின்றாரு. எப்படி சேர்த்து வைக்கணுமா, 41ஆம் அதிகாரம் 47, 48 வாசிப்போமா, 41ஆம் அதிகாரம் 48 எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிப்போம். 48 7 வருஷங்களில் விளைந்த தானியங்கள் எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான், அந்தந்த பட்டணத்தில் அதன் சுற்றுப்புற தானியங்களை கட்டி வைத்தான். பாருங்க, ஒரே இடத்துல இல்லாம நிறைய இடத்துல சேர்த்து வைத்தான். அந்த சேர்த்து வைத்தனால பஞ்ச காலத்திலையும் அவனால முழு உலகத்திற்கும் போஷிக்கிறவன கர்த்தர் மாற்றினார். பாருங்க, ஞானம் எதிர்காலத்திற்காக ஆயத்தப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, ஞானம் அவசரப்படாது. 2வது, ஞானம் எதிர்காலத்திற்காக ஆயத்தப்படும். ஞானம் இல்லாத என்ன சொல்லுவானா, என்னப்பா வாழ்க்கை இது, இன்னைக்கு வாழ்றோம் நாளைக்கு சாவுறோம். ஆமா, நாளைக்கு சாவுறோம், இன்னைக்கு என்ன பண்றோம்,
வாழ்றோம். இஷ்டம் போல வாழும். வா குடிக்கலாம், போதைக்கு அடிமையாகலாம், வா பணத்தை செலவழிக்கலாம். அஜாக்கிரதையா பணத்தை செலவழிச்சு முட்டாள்தனத்துக்கு போயிடுவோம். ஆனா ஞானி, இன்றைக்கு நான் என்ஜாய் பண்றேன், ஆனா என் எதிர்காலத்தை குறித்து எண்ணம் இல்லாம நான் வாழ போறது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு என்ன செய்கிறோம் என்பதை விட நாளைக்கு என்னவாக மாற போகிறோம் என்பதுதான் முக்கியம். திரும்ப நான் சொல்றேன், வாட் ஐ எம் டூயிங் இஸ் நாட் மேட்டர், வாட் ஐ எம் கோயிங் டு பிகம். கை வச்சு சொல்லுங்களேன், இன்னைக்கு என்ன செய்யறதை விட நாளைக்கு என்ன செய்ய போறேன், சாரி நாளைக்கு என்னவா மாற போறேன், அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு செய்யற சில விஷயங்கள், சில பழக்க வழக்கங்கள் என்னை மாத்திக்கிட்டு இருக்கு. ஆனா இன்றைக்கு நான் வாழ்ந்தேன்னா, இன்னைக்கு நான் வாழ்ந்தா போதும், எதிர்காலத்தை என்ன பண்றேன், நான் கோட்டை விட்டுருவேன். ஆனா நான் இன்னைக்கு என்ன செய்யணும் அது எனக்கு முக்கியம் இல்லை. நான் நாளைக்கு என்னவாக மாற போகிறேன் என்கிற உணர்வோடு நான் வாழணும். அதற்காக ஆயத்தம் ஆகுகிறவன் தான் ஞானி. அல்லேலூயா. ஞானி என்ன பண்ணுவான்னா, எதிர்காலத்துக்காக என்ன பண்ணுவான், ஆயத்தமாவான். அடுத்த ஒரு 5 வருஷத்துல நான் என்ன செய்ய போறேன், கர்த்தருக்காக என்ன செய்ய போறேன், என் குடும்பத்துக்காக நான் என்ன செய்ய போறேன், என் பிள்ளைகள் அடுத்த ஒரு 15 வருஷத்துல கர்த்தருடைய வருகை பிந்துமானால் அவர்கள் என்ன செய்ய போறாங்க. இப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருக்கிறவன் தான் ஞானி. அல்லேலூயா. பாருங்க 27ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. பாருங்க, ஃபியூச்சரை கண்டு அவன் பயப்படுறான். பேதைகளோ அப்படியே போய் நெடுக்க போய் அடி வாங்குறது. அதுதான் ஞானத்தின் அடையாளம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். நீதிமொழிகள் 6:6. சோம்பேறியே கற்றுக்கொள், அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரி. அவனுக்கு சிஎம் இல்ல, பிஎம் இல்ல, எம்எல்ஏ இல்ல, எம்பி இல்ல, வார்டு மெம்பர் கூட கிடையாது. ஆனா என்ன பண்ணதான், கோடை காலத்திலே தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்திலே தனக்கு தானியத்தை, இந்த ஞானத்தை தான் கர்த்தர் கற்றுக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ எத்தனை பேர் நம்முடைய எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்கிறோம் பண விஷயத்துல? ஆமா, சில பேர் சொல்லுவாங்க, சேர்த்து வைக்காதே திருடன் பறித்து கொள்வான் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் பிரதர். அதனால இன்னைக்கு சாப்பிட்றத இன்னைக்கே செலவு பண்ணிடுறேன், இன்னைக்கு சம்பாதிக்கிறது இன்னைக்கே காலி பண்ணிடுறேன். அது அந்த கான்டெக்ஸ்டே வேற. அது என்ன கான்டெக்ஸ்ட்ல ஆண்டவர் சொல்றாருன்னா, நான் மட்டும் வாழ்ந்தா போதும், நான் எனக்கு தான் எல்லாம் அப்படிங்கிற சுயநலத்துல சேர்த்து வைக்க வேண்டாம். அதை தான் இயேசு சொல்றாரு, நீ சுயநலத்துல சேர்த்து வச்சா திருடன் என்ன பண்ணிடுவான். ஆனா வேதம் சொல்லுகிறது சேர்த்து வைப்பது ஞானம். அல்லேலூயா. எவனுக்கும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் அல்ல, என் எதிர்காலத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய ராஜ்யத்திற்காக நான் ஒன்றை சேர்த்து வைக்கணும். அல்லேலூயா. பக்கத்தில் கை பிடிச்சி கேளுங்க, எதிர்காலத்துக்கு ஆயத்தமா இருக்கீங்களான்னு கேளுங்க. மத்தியானமே என்ன சாப்பிட போறேன்னு தெரியல பிரதர் அப்படின்றீங்களா? நீதிமொழிகள் 30:25 பாருங்களேன். நீதிமொழிகள் 30:25 இன்னொரு ஜந்துவை பத்தி ஆண்டவர் சொல்றாரு. ஜந்துவா இருந்தும் தன் ஆகாரத்தை சம்பாதிக்கிற. பாருங்க, மழை காலத்துல எறும்பு வெளியில வந்துச்சுன்னா அதோட ஒரு டிராப்பே எறும்பு என்ன பண்ணிடும், மழை தண்ணீர்ல வர ஒரு டிராப்பே எறும்பு என்ன பண்ணிடும். அதனால அது சேர்த்து வைக்குதான். ஆண்டவர் சொல்றாரு, சேர்த்து வைங்க, உங்க பொருளாதாரத்தை சேர்த்து வைங்க, உங்களுடைய பக்தி வைராக்கியங்களை சேர்த்து வைங்க, உங்களுடைய பயபக்தியை சேர்த்து வைங்க. எதுக்குன்னு சொன்னா, நான் மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படணும். ஃபைனான்ஷியலாக பாருங்க, நம்ம கர்த்தரை முதல்ல கனப்படுத்துறோம், தசமபாகத்தை கொடுக்குறோம். எதுக்கு? கர்த்தர் தான் ஆதாரம்னு சொல்லி கொடுக்குறோம். அடுத்ததா நம்ம என்ன செய்யணும்னா, சேர்த்து வைக்க கற்றுக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால தான் வாலிப பிள்ளைகளுக்கு அதிகமாக நான் சொல்லிக் கொடுக்குற நாட்களில் ஃபைனான்ஷியல் லைஃப்பை பற்றி நான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். ஆமாம், நம்ம சேர்த்து வைக்கணும். முதலாவது நம்ம எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் பிரதர் சேர்த்து வைக்க முடியுது, எல்லாம் செலவாயிடுது, ஏன் கடைசியில் எடுத்து வைக்கிறீங்க? ஃபஸ்ட்டே சேர்த்து வச்சிட்டோன்னு சொன்னால் அது ₹1 ₹2. ஆமாம், அது ஒரு நாள் நம்மளை ஞானியாய் மாற்றுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஃபைனான்ஷியல் அட்வைசர் எப்படியாக சொல்கிறாங்க, சேவ் ஃபார் அ ரெய்னி டே அப்படின்றாங்க. சேவ் ஃபார் அ ரெய்னி டே அப்படின்னா ஏதோ ஒரு அவசரம், திடீர்னு இந்த வயிற்று வலி, தலைவலி, ஆமாம் வாந்தி மயக்கம் இதெல்லாம் சொல்லிட்டா வருது. 28ஆம் தேதி காலையிலே 10 மணிக்கு ஒரு வயிறு வலி வருகிறேன் நான் சொல்லுது. திடீர்னு அந்த டைமில் பெரியப்பா ஐயோ 1000 ரூபா கொடுனா, அப்போ சொல்லுது பெரியம்மா சொல்கிறாங்க, நீங்கள் தொடர்பு கொண்ட ஏன் தற்பொழுது ராத்திரியில் எந்த சேட்டு கடையை தேட முடியும். அப்போது நம்ம சேர்த்து வச்சுருந்தோன்னு சொன்னால் ஒரு 500 ரூபா, ஒரு 1000 ரூபா, 2000 ரூபானா அது நமக்கு உதவுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா.
அப்போ கை உயர்த்தி நீ கேட்க போற, ஆண்டவரே என் ஃபைனான்ஷியல், என் பொருளாதார வாழ்க்கையை ஹேண்டில் பண்ண எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. கேளுங்களேன், பஞ்ச நாட்களிலையும் ஆண்டவரே என் குடும்பத்தை போஷிப்பதற்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே பல நேரம் வர்றவை விட என் வாழ்க்கையில செலவு அதிகமாகுதுன்னா ஒரு நிமிஷம் கை உயர்த்தி கேட்க போறீங்க, ஆண்டவரே என் செலவுகளை கம்மி பண்ணுங்க, நான் வருகிற வருமானத்திலிருந்து கர்த்தருக்கு கொடுத்துட்டு அடுத்தது நான் சேர்த்து வைக்கிறவனா மாறணும். ஆண்டவரே பஞ்சகாலம் வரப்போகுது, அந்த பஞ்சகாலத்திலே நான் ஆயத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்வீராக. இனி நான் யார்கிட்ட கையேந்த கூடாது, 500க்கு 1000க்கு ஜிபே பண்ணு, போன் பே பண்ணுன்னு சொல்லி நான் கையேந்துகிறவனா இருக்க கூடாதப்பா. என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, வருகிற சந்ததிக்காக ஏதாவது ஒன்றை நான் சேர்த்து வைக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஞானம் எதிர்காலத்துக்காக ஆயத்தப்படும். ஞானம் இல்லாத சொல்லுவான் வாழ்றோம். ஆமா, சில பேர் கிறிஸ்துவ வாழ்க்கையில் அப்படி இருக்கிறாங்க. கர்த்தர் நம்புறோம், கர்த்தர் பார்த்துக்கோ, எங்க பரலோகம் தான் போறோம். ஆனா வாழ்றது எங்க வாழ்றோம்? பூமியில் வாழ்கிறதுக்கு நமக்கு உணவு தேவை, உடை தேவை, நமக்கு ஊழியம் செய்வதற்கும் பணம் தேவை. அப்போது இந்த பணத்தை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாதான் நம்மளால் ஞானவானா இருக்க முடியும். எல்லா விஷயத்திலும் இருந்து பணத்தில் நம்ம கோட்டை விட்டோம்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது நம்ம முட்டாளாம். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கைப்பிடிச்சு சொல்லுங்க, எதிர்காலத்துக்காக ஆயத்தமாகுங்க. பாருங்க, சீக்கிரமாக ஒரு பஞ்சம் வரப்போகுது. நீங்கள் இந்த உலக அரசியலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். போன வாரத்தில் ஈரான் இஸ்ரேல் மேலே 300 பேலிஸ்டிக் மிசைல்ஸ், இந்த ஹைட்டுக்கு இருக்கும் மிசைல்ஸ், ஒரு மிசைல்ஸ் தாக்குனாலே 5 கிலோமீட்டர் வரைக்கும் அது போய் பாதிப்பு ஏற்படும். அப்படிப்பட்ட 300 மிசைல்ஸை இஸ்ரேலுக்கு நேராக அவங்க செலுத்தினாங்க. ஆனால் என்ன நடந்தது சொன்னால் 99% எதுவுமே இஸ்ரேல் மேலே விழவே இல்லை. கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் தான் சொல்கிறாங்க, சொல்லி அடித்தா அவர் கில்லி அப்படின்றாங்களா, அது யார் தான்? அது ஆண்டவர் தான். போன அக்டோபர் 7ஆம் தேதி ஆரம்பிச்சு யுத்தம் இன்றைக்கு வரைக்கும் இது நடந்து கொண்டு இருக்குது. அவங்க ஹமாஸ் தாக்குனாங்க, இஸ்ரேல் ஊருக்குள்ளே தாக்குனாங்க. ஆனால் அதுக்கு இஸ்ரேல் நினச்சிருந்தாங்கன்னா ஒரே நாளில் அவங்கள அழிச்சிருக்க முடியும். ஆனால் அப்படி அழிக்காமல் எப்படி அழிக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த ஹமாஸோடைய தலைவரை கொண்டுட்டாங்க, இஸ்புல்லாவை கொண்டுட்டாங்க, இஸ்புல்லா தலைவரோட கொண்டுட்டாங்க. அந்த ஒரு இஸ்லாமியுடைய தீவிரவாத படை, அந்த படையோடைய அந்த ஆர்மி கமாண்டரை கொண்டுட்டாங்க. எப்படி கொள்றாங்கன்னு சொன்னால், அவன் ஏதோ ஒரு நாட்டில் பாதாளத்தில் 7 அடுக்கு கீழே ஒரு பாதாளத்துக்குள்ள இருக்கிறானா, அவனை மையப்பகுதி வைக்க இங்கேருந்து ஒரு பட்டன் அமிச்சா குண்டு போய் அவனை தாக்கிடுது. போன 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த இஸ்புல்லாக்காரங்களாம் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. எதை யூஸ் பண்ணுறாங்க? பேஜர். எதை யூஸ் பண்ணுறாங்க? பேஜர். பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேஜர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்துருக்கீங்க? நாளாக இருந்திருக்கிறேன். இங்கே ஒரு மார்ட்டின் பாஸ்டர்னு ஒருத்தர், அவர் பேஜர் மாட்டிட்டு வருவார். ஆமாம், பேஜர். அந்த பேஜரில் தான் அவங்க மெசேஜ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ திடீர்னு என்ன இருக்குன்னு சொன்னால், ஒரு காலையில் டக்குன்னு பேஜர்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. வெடித்து எல்லாருக்கும் சேதம். அதில் ஒரு ஆர்மி கமாண்டர் செத்து போயிருக்கிறாரு. அப்போ இன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். எப்படி ஆச்சரியம்னு சொன்னால், எப்படிதான் அந்த பேஜர், செல்ஃபோன்னா டவர் சொல்லலாம், பேஜர்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு மெசேஜ் அனுப்பி அந்த மெசேஜ் இன்னொரு இடத்துலேருந்து போகும். அதுக்கும் ஒயர் கனெக்ஷனுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனாலும் பேஜரில் எப்படா வெடிக்க வச்சிங்க? அந்த வேவ்ஸை ஏதோ பண்ணி அதை ஹேக் பண்ணி அதனால் வெடிக்க வச்சதுனால ஈரான் பயங்கரமாக பயந்துருச்சு. அதனால தான் 300 பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அமைச்சிருக்கிறாங்க. பாருங்க, வேதம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. நம்ம நியாயாதிபதிகள் சம்பவத்தில் வாசிப்போம். இந்த ஏகூத்தை பற்றி வாசிச்சிருக்கீங்களா? ஏகூத் அவன் போவான், சுலித்த ராஜா கிட்ட என்ன பண்ணுவான்? போவான், கத்தி எங்கே சொருகியிருப்பான்? அந்த இடுப்பு கீழே வலது பக்கமாக. அவன் இடது கை பழக்கம் உள்ளவன், வடது பக்கம் அப்படியே சொருகியிருப்பான். அங்கே போயிட்டு அங்கே ராஜா பேசிகிட்டு இருக்கும்போது சடார்னு கத்தி எடுத்து என்ன பண்ணிவிடுவான்? குத்தி டக்கார்னு எஸ்கேப் ஆகிடுவான். இதே சம்பவம் தான் இப்போ நடந்தது. அந்த நஸ்ருல்லா அப்படிங்கிறவர், இஸ்புல்லா ஐக்கியத்தின் தலைவர் நஸ்ருல்லா, அவர் யாராலும் பார்க்க முடியாது, ரொம்ப பாதுகாப்பாக இருந்தவர். அப்போது ஈரான் அவர்கிட்ட சொல்லியிருக்கு, உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குங்க, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லியிருக்கு. இவரும் நான் லெபனானில் இருக்கிறேன், நான் பாதுகாப்பாக தான் இருக்கிறேன்னு சொல்லி ரகசிய இடத்துல இருந்திருக்கிறார். அப்போ இவருக்கு நியூஸ் சொல்வதற்காக ஈரான் ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கு. ஈரான் என்ன பண்ணியிருக்கு? அனுப்பிச்சிருக்கு. அவர் போயிட்டு பார்த்து உங்களுக்கு ஆபத்து இருக்குங்கன்னு சொல்லிட்டு கை கொடுத்தாராம். இப்படி கை கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. இந்த கை கொடுக்கறதுல அவன் ஒரு மொசாடாவன் போனவன் யார்? உளவாளி. ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி இருக்கு பாருங்க. அவன் கை கொடுத்ததுல ஒரு திரவியத்தை வச்சுட்டானா. திரவியம் வச்ச 2 நிமிஷத்துல இஸ்ரேலுக்கு அவன் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு இவன் போறதுக்குள்ள அவனை குண்டடிச்சு சாவடிச்சிருச்சு இஸ்ரேல். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த ஏகூத் சம்பவம் மாதிரி அப்படியே லிட்டரலா இஸ்ரேல் இன்னைக்கும் யுத்தங்கள் செய்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இப்போ ஈரான் போன வெள்ளிக்கிழமை அவர் சொல்லியிருக்காரு, ரொம்ப எதை பேச போறான்னு நினைச்சாங்க, ஆனால் எதுவுமே பேசல. இஸ்ரேல் எங்களை தாக்குச்சுன்னா நிச்சயமா நாங்கள் தாக்குவோன்னு தான் சொன்னார். ஆனால் இப்போ இஸ்ரேல் பெரிய திட்டத்துக்கு ஆயத்தமாக இருக்குது ஈரானை தாக்க.
ஈரானை தாக்குவதற்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனாலும் அவங்க தலைவர்களை தான் தாக்குறாங்க. எவன் லீடர் இருக்கணும் அவனை தாக்குறாங்க. இப்போ தாக்கி ஈரானை கைப்பற்றிட்டாங்கன்னு சொன்னால் முழு மிடில் ஈஸ்டே இஸ்ரேல் கண்ட்ரோலில் வந்துடும். ஆமாம், ஒரு பெரிய ஆயில் தட்டுப்பாடு ஏற்படும். என்ன தட்டுப்பாடு ஏற்படும்? ஏற்கனவே நம்ம ஊரில் க்ரூட் ஆயில் கம்மியாக இருந்தாலும் இங்கே பெட்ரோல் 102 ரூபா விற்கிறான். ஆமாம், அப்படி வந்துருச்சுன்னு சொன்னால் இன்னும் ரேட் என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் நாளைக்கு உலக யுத்தம் ஆரம்பிக்காதுன்ட்டாங்க. ஏன்னா இந்தியாலாம் சொல்லிச்சு, எங்கள் நாட்டில் மக்களை போஷிக்க எங்கிட்ட என்ன இல்லை, பைசா இல்லை, நாங்கள் எங்கே யுத்தத்துக்கு வருது, எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. ஒன்லி இப்போ அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் ஈரான், இப்போ இஸ்ரேல் தான் இருக்குது. இவங்க போடுற யுத்தத்தினால என்னன்னா பொருளாதார தட்டுப்பாடு என்ன பண்ணும்? ஏற்படும். ஒரு பெரிய பஞ்சங்கள் வரும். ஆனாலும் பஞ்சத்தில் நம்மளை போஷிக்க கர்த்தர் போதுமானவர். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என் எதிர்காலம் என்ன எதிர்காலம்? சியோனுக்கு நான் போகிறேன், என் மன்னவரை நான் பார்க்க போகிறேன். அந்த நாளுக்காக நான் ஆயத்தமாகுகிறவன் ஞானி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கையை உயர்த்தி, ஆண்டவரே அந்த வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த யுத்தங்களை பார்க்கும்போது, பஞ்சங்களை கேட்கும் போது, யுத்த சத்தங்களை நாங்கள் கேள்விப்படும் போதெல்லாம் எங்களுக்கு ஒரு உணர்வு வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆயத்தமாகணும், எங்கள் எதிர்காலத்துக்காக நாங்கள் ஆயத்தமாகணும் ஆண்டவரே. எங்கள் வருகைக்காக நாங்கள் ஆயத்தமாகணும். மன்னவன் ஆண்டவரே, மணவாளன் அந்த வானத்தில் வரும்பொழுது நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையாக நாங்கள் மாறணும். ஹல்லேலூயா. ஞானி எதிர்காலத்துக்காக ஆயத்தமாவார். மூணாவது பாருங்க, இப்போ போத்திபர் வீட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால், யோசேப்பு போத்திபர் வீட்டில் இருக்கிறாரு. போத்திபர் மனைவி இச்சையின் பாவத்துக்குள்ளே அவளை இழுக்கிறாங்க, தகாத உறவுகளை இழுக்கிறாங்க. அப்போ யோசேப்பு சொல்கிற ஒரு வார்த்தை தான் பாருங்க, 39ஆம் அதிகாரம் 7, 8, 9 பாருங்க. 7ஆம் வசனத்துல தான் வாசிப்போமா? சில நாள் சென்ற பின்பு அவருடைய எஜமானியின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடு சைனி என்றாள். அவனும் தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் யோசேப்பு அந்த சைனிக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு. ஷைனின்னு வச்சுக்கலாம் பேர், என்ன சொல்றீங்க? ஆமா. இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் பாருங்க, என்ன நம்பி இருக்கிறார். பாவம் நம்பிக்கையே கெடுக்கும். பக்கத்துல தூங்குறவங்களை தட்டி சொல்லுங்க, பாவம் செஞ்சீங்கன்னா நம்பிக்கையே கெடுக்கும். ஆமா, அதனாலதான் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். 9ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றும் அவர் எனக்கு பாருங்க நன்றி உள்ளவரா இருக்கிறாரு. கர்த்தர் என்னை எப்படி உயர்த்தி இருக்கிறார், என்னை எப்படி நன்மையா வச்சிருக்கிறார் உணர்வு இருந்துச்சுன்னா பாவம் செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படியே அவன் பாவம் செய்யறான், அவன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் அர்த்தம். அல்லேலூயா. பக்கத்துல பா சொல்லுங்க, நீ நன்றி உள்ளவரான்னு கேளுங்க. ஆமா. வேர் இஸ் அன்கிரேட்ஃபுல்னஸ்? எங்கே நன்றி இல்லையோ அங்க பாவத்துல விழ முடியும். அப்போ அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு பாருங்க, திருமணத்திற்கு வெளியே இருக்கிற அந்த உறவு பெரிய பொல்லாங்கு. நிறைய வாலிபர்கள் கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி உறவுல இருப்பது பாவமா பிரதர்னா? எங்க பைபிள்ல இருக்கு? இதோ இருக்கே. யோசேப்புக்கு இன்னும் என்ன ஆகல? கல்யாணம் ஆகல. அப்போ சொல்றாரு, இது கர்த்தருக்கு முன்பாக பெரிய பொல்லாங்கு. சொல்றாரு, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது. அவ ப்ரீ மேரிட்டல் செக்ஸ். அன்னைக்கு ஒரு மீட்டிங்ல இதை பத்தி தலைப்பு கொடுத்து பேச சொன்னாங்க. திருமணத்திற்கு முந்தைய அந்த உறவுல வாலிப நேரத்துல ப்ரீ மேரிட்டல் செக்ஸ், அதை பத்தி பேசும்போது வேதத்துல சொல்லப்பட்ட ஒரு வசனம், அது பாவம். திருமணத்திற்கு வெளியில இருக்கிற உறவுகள் அது பாவம், அது பெரிய பொல்லாங்கு. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 10ஆம் வசனம் பாருங்க, அவள் நித்தம் நித்தம் யோசேப்போட இப்படி பேசிக்கொண்டு வந்தும். எவ்வளவு யோசேப்பு சொல்லல, அவள் திருந்தலையாம். இச்சையெல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. அவன் பேசுறான், சிஸ்டர் கர்த்தருக்கு முன்பாக பாவம் செய்து தவறு சிஸ்டர், இது பெரிய பொல்லாங்கண்ணா. அழகா பேசுற யோசேப்பு, என்ன அழகா பேசுறான் யோசேப்பு. சிஸ்டர் அழகுல மயங்கிட்டான் யோசேப்பு. எவ்வளவு பேசினாலும் நித்தம் நித்தம். அடுத்த வார்த்தை பாருங்க, அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே எல்லாரும் சேர்ந்து இருக்கவும் சம்மதிக்கவில்லை. அதுதான் ஞானம். அல்லேலூயா. பெட்டுக்கு போக மாட்டேன், ஆனா சைனி நல்லா இருக்கியா, சைனி வேலை செஞ்சியா, சரி சரி. அவளுடன் இருக்கவும் சம்மதிக்கவில்லை. Don't flirt with sin, you will fall in sin. அப்போ முதல்ல கத்துக்கிட்டோம், ஞானம் அவசரப்படாது. எல்லாம் சொல்ல, ஞானம் அவசரப்படாது சொல்லுங்க. அடுத்த, ஞானம் எதிர்காலத்துக்காக ஆயத்தமாகும்,
மூணாவது கவனிங்க, ஞானம் சாம்பல் பகுதியில் இருக்காது, சாம்பல் பகுதியை விட்டு வெளியே வரும். அந்த ஒரு படத்தை காட்டி நான் விளக்கப்படுத்துறேன். சாம்பல் பகுதினா என்ன பாருங்க. இங்க ஒரு பிக்சர் இருக்கு. ஒரு பக்கம் என்ன இருக்கு? வெள்ளை, பியூர், அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? ஒயிட் அப்படின்றோம். இன்னொரு பக்கம் என்ன இருக்கு? சின்ஃபுல். அது எப்படி இருக்கு? கொஞ்சம் டார்க்கா இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. சபைக்கு வருவது பரிசுத்தமா பாவமா? தேவனை ஆராதிப்பது பரிசுத்தமா பாவமா? விபச்சாரம் செய்வது பரிசுத்தமா பாவமா? பைபிள் படிக்காம இருப்பது பரிசுத்தமா பாவமா? போதைக்கு அடிமையா இருப்பது பரிசுத்தமா பாவமா? ஓகே, கரெக்டா ஆன்சர் சொன்னீங்க. இப்போ நான் விபச்சாரம்லாம் செய்யல, போதை பழக்கத்துல நான் அடிமையாவல, ஆனா அந்த போதை பழக்கத்துல இருக்கிறவங்களோட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறேன். இன்னும் அந்த பாவத்துக்குள்ள நான் போல, ஆனாலும் அவங்களோட நினைவா இருக்கிறேன். அவங்களோட பழகலாட்டி நான் எப்படி பிரதர் அவங்களெல்லாம் ரட்சிப்புகள் என்ன பண்றது, வழி நடத்துறது? ஏய், நீ ஏன்டா அந்த பொண்ணை லவ் பண்ணல பிரதர்? அந்த பொண்ணெல்லாம் லவ் பண்ணலாட்டி எப்படி பிரதர் ஆண்டவர் அன்பை நம்ம குறித்து சொல்ல முடியும்? அதனாலதான் பிரதர் ஆண்டவர் எங்கேயா சொல்லியிருக்காரா, புறப்பட்டு போய் உலக ஜாதி எங்கும் லவ் பண்ணி சீஷராகுங்கள், அதனால நீங்கள் சபையை நிரப்புவீர்கள். இல்ல பிரதர், நான் இன்னும் பாவம் செய்யலையே. அதுதான் இந்த சாம்பல் நிற பகுதி. ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு பகுதி இருக்கா? என்ன கலர் அது? கிரே. என்ன சொல்றோம் அத? சாம்பல். இதெல்லாம் எங்க போடலான்னு சொன்னா, நான் இன்னும் செய்யல, இன்னும் நான் அதெல்லாம் பண்ணல, ஆனாலும் நீ எங்க இருக்கிற நீனு? ஆமா, இந்த முட்டாள் தான் என்ன பண்ணுவானா, இந்த சாம்பல் பகுதியில் நின்று விளையாடிட்டு இருப்பான். அவங்க யார் அது? நான் ஸ்மோக்லாம் பண்ணல பிரதர், அவன் ஃப்ரெண்டு, அவன் கூட இருக்கிறேன், 2 பாக்கெட் கூட வாங்கி தரேன், பாவம் கஷ்டப்படுறான், அது இல்லாமல் இருக்க முடியல. கெட்ட வார்த்தை ரொம்ப பேசுவான் அவன், இருந்தாலும் என் கூட பிறந்தவன் தான் அவன். என்ன பண்ண? எங்க விளையாடுறாங்க அவங்க? சாம்பல். என்ன பிரச்சனைனா, ஒயிட்ல இருந்தா பிரச்சனை இல்லை, அதே இது அந்த டார்க்ல இருந்தாலும் என்ன இல்லை, நரகத்துக்கே போயிடலாம். ஆனா இந்த சாம்பல்ல நின்று விளையாடுறாங்க தெரியுமா, அது ரொம்ப டேஞ்சர் ஜோன். அல்லேலூயா. உதாரணத்துக்கு ஒரு மலை உச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம போறோம்ல தீபாவளி சித்தரிக்கு போறோம் மலை உச்சி. இப்போ அந்த உச்சியில போய் பிள்ளைங்க விளையாடுறத நான் பார்த்து ரசிப்போமா? என்ன சொல்ல உடனே? உச்சிக்கெல்லாம் போவாங்க, இந்த படிக்கட்டு கிட்ட போங்க, படிக்கட்டு கிட்ட போய் என் பொண்ணு நிசி போனாலே, நிசி இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா, இந்த பக்கம் என்ன இருக்காங்க? ஒன்றும் விழாது, அதான் விழலையே, இல்லை, விழுறதற்கு என்ன இருக்குன்னு சொன்னா வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்காக நம்ம திட்டுறோம், அதுக்காக தான் அவனை கண்டிக்கிறோம். ஆமா, கிறிஸ்தவன் என்பதை இது உணரணும். கிறிஸ்தவனா யாருன்னு சொன்னா, அவன் அந்த டார்க் பகுதியில் இல்லை, சாம்பலில் எங்க இருக்குன்னு சொன்னா பரிசுத்தத்துல நிற்கிறவர்களாக நம்ம மாறணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் எங்க விளையாடிட்டு இருக்காங்கன்னா, இந்த சாம்பல் பகுதியில் விளையாடிட்டு இருக்காங்க. ஆமா, இன்னும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதான் அப்படின்னா, ஒரு நாள் கீழே விழும்பொழுது யாராலையும் காப்பாற்ற முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமா, இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, நல்லது. ஆனால் நிறைய இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களுக்கு, பசங்களுக்கு, பொண்ணுங்க தான் நைட்டு 12 மணிக்கே சாப்பிட்டியா, அப்புறம் பிரியா கிட்டேருந்து, மஞ்சுளா கிட்டேருந்து, ஷர்மிளா, டாங் 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 டாங், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாம் நாளைக்கு நீ என்ன ட்ராப் பண்ணுறியா, நாளைக்கு நீ என் கூட ஒருத்தி கேட்குற, என்கிட்ட சமோசா வாங்கி தரியா, அப்படியே டங் 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 மெசேஜ். எப்போ இது ஏன்டா அவ்வளோ பேர்கிட்ட மெசேஜ் பண்ணுறேன்னா, நானும் பாவமாக செஞ்சுட்டு இருக்கிறேன், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே. இல்லை, யூ ஆர் இன் சாம்பல் பகுதி. மலை உச்சியில் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? விளையாட்டு இருக்க. சின்ன கல்லு தடுக்கினாலும் விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஞானி இருள் சூழ்ந்த பகுதியில் இருக்க மாட்டான், அவன் சாம்பல் இருக்க மாட்டான், அவன் கர்த்தருடைய பரிசுத்தத்துல நிலைத்து நிற்பான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாம்பல் பகுதியில் இருக்காதீங்க. அல்லேலூயா. யோசேப்பு கிட்ட அந்த அம்மா சொல்றான், வாடா, உனக்கு தான் யாரும் இல்லையே, நான் இருக்கேன் உனக்கு. வேதம் சொல்லுது, அவன் படுக்கைக்கும் போலையாம். கொஞ்ச நேரம் இல்லைம்மா, போத்திபார் மனைவி, அவனுக்கு நான் ஜோம் பண்ணுவேன், உனக்குள்ள இச்சை நாவி இருக்கு சிஸ்டர், வாங்க சிஸ்டர், இயேசுவின் நாமத்தில் இச்சை நாவியே ஏசப்பா இந்த மகள் மேல இறங்குங்கப்பா, அப்படி ஏதாவது ஜோம் பண்ணாரா போயிட்டு? இல்ல. அல்லேலூயா. அவருக்கு தெரியும், ஏன்னா முட்டாள் தான் அந்த சாம்பல் பகுதியில் நீ என்ன பண்ணிட்டு இருப்பான், அவன் விளையாடிட்டு இருப்பான். அல்லேலூயா. மலை மேல ஒரு பெரிய பணக்கார வீடு இருந்துச்சான். அவருக்கு கார் ஓட்ட ஒரு டிரைவர் தேவைப்பட்டுச்சு. அப்போ நிறையா அப்ளிகேஷன் போட்டாலும் நல்ல சம்பளம், நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதில் 3 பேர் செலக்ட் பண்ணாங்களாம். உடனே 3 பேர் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு காலில் நீ ஓட்டி காட்டு, இந்த மலைப்பகுதியில் எப்படி ஓட்டுறேன்னு. உடனே அவன் கார் எடுத்தானா, அவன் சாகசத்தை காட்டுன்னு சொல்லி
நம்மளால அப்படி பெண்டு இருக்கும் ஏர் பெண்டில், அப்படியே கிட்ட போய் கார்னர் அப்படி திருப்பி எடுத்துட்டு வந்து நீ பாட்டு எல்லாம் கற்று என்னம்மா கார் ஓட்டுறான் பாருப்பா, இன்னைக்கு இவனு தான் வேலை கிடைக்க போகுது அப்படின்னா. இன்னொருத்தன் ஏறினானா அடுத்த டெஸ்ட் பார்க்க, நான் என்னம்மா ஓட்டி காட்டுறேன் பேர் சொல்லி அவன் காரில் ஏறி அவனும் அந்த யூ பெண்டுலாம் இருக்கும்ல, பின் பெண்டு, ஹேர் பின் பெண்டு, அதில் போய் அப்படியே கிட்ட போய் அவனா முனைக்கு தான் போனான். இவன் முனையை விட்டு தாண்டி ஒரு லைன் அப்படி போய் அப்படி திருப்பி கொண்டு வந்தானா. செம்மையாக ஓட்டினாப்பா. அவனை விட சரி இப்போ சாகாசம்பா, ரேஸ் கார்ப்பா, இவன்லாம் ஃபாஸ்ட்டாக ஓட்டணுமாப்பா, இந்த மாதிரி தான் டிரைவர் எல்லாம் கை தட்டினாங்க. மூணாவது வந்தானா, உச்சி அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயே யூட்டன் பண்ணி வந்துட்டானான். உடனே ஓனர் வந்தாரான், ஏண்டா என் பிள்ளைய ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போ, என் மனைவிக்கு மார்க்கெட் கூப்பிட்டு போனா நீ அப்படியே முனைக்கு கூப்பிட்டு போய் யூட்டன் பண்ணிட்டு வருவியா நீனு, உனக்கும் வேலை இல்லை, ரெண்டாவதுக்கும் வேலை இல்லை. யாருக்கு வேலைன்னு சொன்னா மூணாவதுக்கு தான் வேலை. ஏன்னா அந்த கார்னர் அங்கே இருக்குன்னு உடனே இங்கே டர்ன் பண்ணிட்டான் தெரியுமா, அவனுக்கு தான் வேலை அப்படின்னு சொன்னாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில நம்ம ஞானமா வாழ கத்துக்கிட்டாதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு ஒரு கலாச்சாரம் வந்துருச்சு. என்ன கலாச்சாரம்னா, எப்படி வேணா பேசிக்கலாம், எப்படி வேணா பழகிக்கலாம். இன்னைக்கு உலகத்துலையும் சரி, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, ஆமாம், பசங்க பொண்ணுங்கெல்லாம் நீங்கள் பஸ் ஸ்டாண்டு, காலேஜ் வாசல்லாம் போய் பார்த்தீங்கன்னா என்னமா பேசிக்கிறாங்க தெரியுமா, அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறதுனா. நாங்கள்லாம் வரும்போது பாய்ஸுக்கு தனியாக விடுவாங்க ஸ்கூலு, கேர்ள்ஸுக்கு ½ hour முன்னாடியே விட்டுருவாங்க. நாங்கள் போய் தேடி பார்த்தாலும் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு அப்படி எல்லாம் திறந்து விட்றாங்க. அது என்ன பண்ணுறான், எப்போ நீ எந்த குரூப்பில் நீங்கள் பார்த்தாலும் சரி 3 பொண்ணுங்க 2 பசங்க இருப்பாங்க, இல்லையா 4 பொண்ணுங்க 2 பசங்க இருப்பாங்க. அந்த பசங்க குரூப்ல பார்த்தீங்கன்னா முடியை பிடிச்சி இழுக்கிறதுனா, கையை பிடிச்சி இழுக்கிறதுனா, ஒரு துப்பாட்டை அப்படியே சுற்றி விட்றான் மகாராணி பஸ் ஸ்டாண்டில். அதுக்கப்புறமா சிங்கிள் செல்ஃபிஸ், ஆமாம், வாலிபா பசங்க வாலிபா பொண்ணு கூட போய் செல்ஃபி எடுத்துக்கிறதுனா. ஆமாம், நம்ம அதெல்லாம் கூச்சப்படுவோம், அதெல்லாம் பாவம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். திருமணம் ஆகாத வரைக்கும் வேற பொண்ணு கூடயோ வேற பையன் கூடயோ என் ஃபோட்டோவோ யாரோட வச்சு பேசக்கூடாது நம்ம நினச்சிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு உலகம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்குன்னா, கேட்டால் என் ஃப்ரெண்டு ஜாலியாக விளாண்டோம், ஜாலியாக தட்டும். அதனால் நான் வாலிப பிள்ளைக்கு சொல்கிறேன், உங்களை தொடுவதற்கு, உங்களை டச் பண்ணுவதற்கு பேரண்ட்ஸ் வரை யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இல்லை நாங்கள் ஜாலியாக பண்ணுறோன்னா யூ ஆர் இன் அ டேஞ்சர் ஜோன். எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா கிரே சாம்பல் பகுதியில் இருக்கிறீங்க. நாங்களாம் அதெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் பாவம் செஞ்சிட மாட்டோம். வீட்டில் இருந்தே விழுறாங்க, எங்கே போய் தான் விழுறாங்க, மலை உச்சிக்கு போய் தான் விழுறாங்க. எந்த விபச்சார பாவமே விபச்சாரத்துலேருந்து ஆரம்பிக்கிறது இல்லை, சாதாரண உறவுல இருந்து ஆரம்பிச்சு தான் அது விபச்சாரத்தில் போய் முடியுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமா அல்லேலூயா. அப்போ தொட்டு பேசுறது, தடவி பேசுறது, பொம்பளை பசங்களை அடிச்சு பேசுறது, பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்களை குத்தி பேசுறது, செல்ஃபி போய் எடுக்கிறது, ஆமாம், முடிய பிடிச்சி இழுக்கிறது, கை கொடுக்கறது, இதெல்லாமே சாம்பல் பகுதியில் விளையாடுகிற விளையாட்டு. நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? எங்கள் தாத்தா என்கிட்ட சொல்லுவார், சார் நீ யாருக்காவது ஜோம் பண்ணா போனால் கூட, ஆமாம், லேடிஸ் ஜோம் பண்ணால் அவங்க முக்காடு போட்டால் மட்டும் தலையில் கை வை. அல்லேலூயா. யாருக்குமே போய் ஹாப்பி பர்த்டே கூட நீ சொல்லாத, போயிட்டு சொல்லாத. ஒரு டீ வாங்குறது கூட அவர் சொல்லி கொடுத்தார், இப்படி வாங்க டீ. யாராவது டீ கொடுத்தாங்கன்னா அம்மாவில் எப்படி சிஸ்டர், ஓ தெரியாம கை படிச்சு, இப்படி வாங்க டீ வாங்க. இன்னைக்கு இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். நான் கூட நான் ஜேம்ஸ் நான் பேசும்போது இன்னைக்கு ஊழியக்காரங்க ஜோம் பண்ணுற விதமே மாறிடுச்சு. இன்னைக்கு கேள்விப்பட்டேன், எங்கே பிரச்சனை இருக்கோ அந்த உறுப்பில் கை வச்சு ஜோபிக்கிறாரா ஊழியக்காரர். அப்படிப்பட்ட ஆள்கிட்டலாம் போய் மாட்டிக்காதீங்க போயிட்டு. ஆமாம், இன்னைக்கு ஜெபிக்கிற வழக்கம் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு காலத்தில் முட்டி போட்டு கை வச்சு ஜெபிச்ச மாதிரி இப்போல்லாம் இப்படி கட்டி பிடிச்சி ஜெபிக்கிற வழக்கம் மாறிடுச்சு. பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு சோ கால் ப்ராஃபட்ஸில் எப்படி போய் ஜெபிக்கிறாங்கன்னா, அப்படி போய் தோல் மேலே கை போட்டு, ஆம்பளைக்கு பண்ணால் பரவாயில்லைங்க, ஒரு பாஸ்டர் லேடிக்கு போய் தோல் மேலே கை போட்டு ஜெபிக்கிற ஒரு பழக்கம் வந்துருச்சு. இப்போ கல்ச்சர் இன்னைக்கு என்ன ஆகிட்டு இருக்கு? ஹக் கல்ச்சர், கட்டி பிடிக்கிற கல்ச்சர். அவ்வளோதான். பொம்பளை பசங்க நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன், தகப்பனை தவிர கணவனை தவிர வேற யாரும் ஹக் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வரியா ஷேக் ஹேண்ட் கூட வேண்டாம். பிரைஸ் லார்ட். நமக்கு தமிழ் கலாச்சாரம் என்ன கொடுத்துருக்காரு ஆண்டவர்? வணக்கம், பிரைஸ் லார்ட், சோத்திரம் ஆண்டவரே, போங்க. ஹக்கோ இந்த ஹேண்ட் ஷேக்கோ வேண்டவே வேண்டாம். ஏன்னு சொன்னால் நான் எப்பவுமே பரிசுத்தத்தில் நிற்க விரும்புகிறேன். அல்லேலூயா. பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்க கடவன். அல்லேலூயா. ஆஸ் அ கணவனா என் மனைவியை நான் நேசிக்கிறேன், என் மனைவியோட நான் ஞானத்தோடு செயல்படுறேன். என் மனைவி என்னை நேசிக்கிறா, அவன் என்னோட ஞானத்தை. அதனால் நாங்கள் அப்படியே ஃப்ரீயாக இருக்கிறதில்ல. என் மனைவிக்கு தெரியும் என் ஃபோன் பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லி. அவன் யாராவது கால் பண்ணாங்கன்னா இமீடியட்டாக யார் கால் பண்ணது, அதுக்குள்ள யாரை பார்த்து நீ சந்தேகப்படுகிற அப்படின்லாம் கேட்கறது இல்லை. ஆமாம், இந்த சிஸ்டர் கால் பண்ணாங்க, இந்த பிரதர் கால் பண்ணாங்க, இப்படி சொன்னாங்க அப்படின்ற. அவள் கால் பண்ண நான் கேட்குறேன். ஏன்னா ஞானம் என்ன பண்ணுது? செயல்படுது. ஏதாவது நான் ஒரு வீடியோ பார்த்துருக்கேன், டக்குன்னு ஏதாவது ஒரு இது மாதிரி வந்துச்சுன்னா டக்குன்னு நான் ஸ்வைப் பண்ணுறேன், இது ஒரு ஆடுமா, இது தெரியாமல் இது வந்துருச்சு, இல்லை அப்போ தான் அப்படியே மறைச்சு ஐயோ அப்படிலாம் இல்லை. ஞானம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஞானம் உள்ளவன் சாம்பல் பகுதியில் இருக்க மாட்டான், அவன் பரிசுத்தமாக இருப்பான்.
எத்தனை பேர் கர்த்தர் இன்னைக்கு பேசிட்டு இருக்காருன்னு விசுவாசிக்கிறீங்க? யாருக்காவது புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? சத்தமா அல்லேலூயா. அப்ப 3 விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். ஞானம் அவசரப்படாது, ஞானம் எதிர்காலத்துக்காக ஆயத்தமாகும், ஞானம் சாம்பல் பகுதியை விட்டு என்ன பண்ணும், வெளியே இருக்கும். 4வது பாருங்க, அதே 39ஆம் அதிகாரத்துல தொடர்ந்து வாசிக்கும் போது அவன் சொல்றான், அதே பகுதியில நான் பக்கத்துல கூட என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்றான். 11 வசனம் பாருங்க. இப்படி இருக்கும்போதுனா அப்ப டெய்லி டிஸ்டர்ப் பண்றாங்க இந்த அம்மா, டெய்லி டிஸ்டர்ப் பண்றாங்க. ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்வதற்கு வீட்டுக்குள் போனான். எதற்கு போனான்? ஷைனியோட கொஞ்சவா? எதற்கு போனான்? வேலை செய்வதற்கு. வீட்டு மனிதரில் ஒருவரும் சவுண்ட் இல்ல, சத்தம் குளிச்சு சவுண்ட் எதுவும் கேட்கல, அந்த பாட்டு சவுண்ட் எதுவும் கேட்கல, சில டைம் ஸ்மெல் கூட இல்லை. சில பேர் ஸ்மெல் இருக்கும் தெரியுமா, அவங்க இருந்தாங்கன்னா ஒரு ஸ்மெல் இருக்கும், அந்த ஸ்மெல் கூட இல்லைன்னு எல்லாம் பார்த்துட்டு உள்ள போறார். போனா அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பின்னாடி வந்து பிடிச்சிட்டாங்களாம். என்னோட சயனி என்றால் இப்போ ரொம்ப உச்சக்கட்டம், பயங்கரமான வயலண்ட்ல மாறிடுச்சு. இப்போ அவனோ ஒரு தன் வஸ்திரத்தை அவள் கையில், என் கோட்டு அன்னைக்கு கூட எங்க அண்ணனுக்கு இப்படிதான் கோட்டை பிடிச்சி இழுத்தானுங்க, நீனும் என் கோட்டை பிடிச்சி தான் இழுக்கிறேன்னு சொல்லி அந்த கோட்டை என்ன பண்ணி விட்டுட்டு வெளியே அவளை கூட்டி கொண்டா. தனியா ஓடுறான். எதை விட்டுட்டு ஓடுறான்? கோட்டை விட்டுட்டு, அந்த விட்டுட்டு ஓடுறான். அங்க நின்று முன்னாடி மாதிரி டைலாக்லாம் பேசல. இப்போ உங்களோட பாவம் செய்வது கர்த்தருக்கு மிகப்பெரிய பொல்லாங்கு, உங்களோட நான் படுக்கவும் மாட்டேன், நான் இருக்கவும் மாட்டேன், சயனிக்கவும் மாட்டேன், அப்படிலாம் டைலாக்லாம் பேசல சிஸ்டர். கொஞ்சம் நம்ம ஜோம் பண்ணுவோம் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. எப்படி என்ன வேதம் சொல்லுகிறது? வெளியே எல்லாம் சொல்லுங்க, ஓடி போனான். அல்லேலூயா. இன்னைக்கு பாவத்துல விழுவதற்கான மிகப்பெரிய காரணம் செல்ஃப் கான்ஃபிடென்ட். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நிறைய பேர் பாவத்துல விழுற காரணம் என்னன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட். என்னால முடியும் பிரதர், என்னால அதெல்லாம் பார்த்துக்க முடியும், இதெல்லாம் அசால்ட்டு, ஒரு தடவை தான் அப்படிங்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்துட்டா எதில் விழுந்துடுறாங்க? அப்ப எப்போ என்னால முடியாது அப்படின்னு ஓடும் போது தான் கர்த்தர் சகாயம் பண்ணுகிறார். ஏன்னா யோசிப்புக்கு தெரியும், இவ ரொம்ப அழகி, அவ மட்டும் ஒரு வயசான கிளவியா இருந்தா என்ன, ஆண்டி என்ன ஆண்டி இதெல்லாம் படிச்சு கையோட ஆண்டி போ, இந்த வயசான காலத்துல இதெல்லாம் வேலை போ அப்படின்னு இருப்பான். ஆனா அவனுக்கு தெரியும் ரொம்ப அட்ராக்டிவ், ரொம்ப அவ அழகு, அவளால என்ன, அவ இன்னும் கொஞ்சம் பேசினா விழுந்துருவேன், அதனால இந்த ஆபத்தை விட்டும் இச்சையை விட்டு நான் ஓடுறேன்னு ஓடுறான். கை வைத்து சொல்லுங்க, ஞானம் ஆபத்தையும் இச்சையும் விட்டு ஓடும். அல்லேலூயா. ஒரு கேம் விளையாடுறேன் பிரதர், அந்த கேம்ல தவறான படம் வருது, அதனால ஒரு கண்ணை மறைச்சு ஒரு கண்ணில் மட்டும் விளையாடுறேன் பிரதர். அப்படியா? இல்ல, அதை நான் டிலீட் பண்றேன், நான் அதை விட்டு ஓடுறேன். ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பொண்ணு சொன்னாங்க, அந்த பையனை துரத்தி பின்னாடியே வந்துட்டு இருக்கிறான், ஜோம் பண்ணுங்க. சரிம்மா ஜோம் பண்ணுங்க. 6 மாசம் கழிச்சு அந்த பொண்ணு கூட அந்த பையன் கூட இது போயின்னு இருக்கு. அப்போ நம்ம அப்படியே இல்லை, ஓடுகிறவர்களாக. எதற்கு ஓடுகிறோம்னா பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்களாக நம்ம மாறணும். ஈஸியா ஞாபகப்படுத்துகிற ஒரு வசனம் என்ன? 2 தீமோத்தேயு 2:22, 2 தீமோத்தேயு 2:22. ஆண்டவர் துப்புறா பாருங்க, 2:22. ஆமா, நீ நல்லா இருக்கணும்னா என் துப்பை வாங்கிக்கொண்டு 2:22ன்னு துப்புறாரு. என்ன எழுதியிருக்கிறார் அந்த 2 தீமோத்தேயு 2:22ல பாருங்க, கிளியரா எழுதுறாரு, அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ அங்க நிக்காத, நீ விழுந்துடக்கூடாது, அதனால என்ன பண்ணு, ஓடு. பக்கத்துல பாசல ஓடு, நல்லா சொல்லுங்க, ஓடு. சொல்லுங்க, குடி உன்னை துரத்துதா? சொல்லுங்க, குடி உன்னை துரத்துதா? ஓடு. இச்சை துரத்துதா? ஓடு. அடிக்ஷன்ஸ் துரத்துதா? ஓடு. ஆமா, எங்க ஓடா? அடுத்து சொல்ற, சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே. யூனிட் ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியம் தேவை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் ஜெயிக்கணும்னா, நான் வெற்றியா வாழணும்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா இச்சைகளை ஜெயிக்கணும்னா எனக்கு ஒரு ஃபெலோஷிப் தேவை. அதெல்லாம் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எவ்வளவு இன்பமா இருக்கிறது. அதுல ஒரு இன்பம் இருக்குது. அதுலதான் நம்ம யூத் மீட்டிங் வைக்கிறோம். நம்ம திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டமா ஜெபம் பண்றாங்க. எதற்குன்னு சொன்னா, சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவனுடனே நம்ம சேரும் பொழுது நம்மளால பரிசுத்தமா வாழ முடியும். அல்லேலூயா. ஒரு சிலர் மீட்டிங்லாம் கட் பண்ணும் போதே தெரியுது, ஆஹா இவங்க கட் பண்ணுறாங்க, சம்திங் ராங். அப்போ விசேஷமாக வாலிபர் மீட்டிங்கை சொல்கிறேன் பாருங்க, ஒருத்தர் ஒரு வாரம் கட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வாரம் வந்துடுவாங்க. சில டைம் வேலை விஷயமா அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு போகிறாங்க, ஓகே. ஆனால் சில பேர் ரெகுலராக கட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போயே தெரிஞ்சிடும் இவங்க ஏதோ ஒரு உறவில் என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டு மாட்டிட்டாங்க. அப்புறம் கேட்குறேன், யாரு கூட சுற்றுற நீனு, என்ன பண்ண பிரச்சனை இல்லை, மாட்டிக்கிட்ட நீனு, ஒழுங்கா எங்கே வா.
அதுக்காக ஓடுறாங்க. ஸோ ஓடுறவங்க நல்லா தான் இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி போகிறாங்க? ஓடி போய் நாசமாக வேற போகிறாங்க. அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு ஐக்கியம் தேவைன்னு சொல்லுங்க. அடுத்து சொல்றாரு, சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி. அப்போ பாவத்தை கொஞ்சி குழாவி அதை குளிப்பாட்டிட்டு இருந்தா ஒரு நாள் டைம் பாம் மாதிரி அது வெடிக்கும். அல்லேலூயா. அப்போ கெட்ட பழக்கத்தோட கஷ்டப்படுறீங்களா? கிருபை நமக்காக இருக்கிறது, அப்படி அன்பு நமக்காக அவைலபிளா இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் நமக்காக அவைலபிளா இருக்கிறாரு. அதை பெற்றுக்கொண்டு நம்மளால ஜெயமாய் வாழ முடியும். அல்லேலூயா. என்ன பழக்கமா இருந்தாலும் விடுதலை இயேசு கிட்ட உண்டு. எங்கே ஆவி உண்டோ அங்கு விடுதலை உண்டு. அப்போ பாவத்தையும் இச்சை விட்டு விலகி ஓட கத்துக்கிட்டோம்னு சொன்னா நம்மளை கர்த்தர் ஞானியாக மாற்றுகிறார். எதுலெல்லாம் விலகி ஓட முடியும்? முயற்சி பண்ணுங்க. பிரதர், நைட்டு 12 மணிக்கு தான் அந்த ஆபாச எண்ணங்கள் வருதா? ஏன் முழிச்சிருக்கிறீங்க? போரை பொத்திட்டு தூங்குங்க. 2:30 மணிக்கு மத்தியானம் தனியா இருக்கும் போது தான் இந்த கேம் விளாடணும் போல தோணுது அப்படின்னு இருக்கீங்களா? 2:30 மணிக்கு போய் டீ குடிங்க, இல்லைங்க போய் வேலை செய்யுங்க, இல்லை சர்ச்சுக்கு வாங்க, நம்ம எல்லாம் பெருக்கி துடைப்போம். எவ்வளோ வேலை இருக்குது. அப்போ பாவம் வரும்போது அதை விட்டு ஓட 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 கர்த்தர் நம்மளை பரிசுத்தவானாய் மாற்றுகிறார். நாள் முன்னாடி ஒரு ஆப்பிரிக்கன் வாட்ஸ்அப் குரூப் இந்த டெய்லி வாக் அனுப்புறது அதில் இருந்தேன். அதில் பார்த்தா திடீர்னு எவனோ ஒருத்த லிங்க் டங் 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 அனுப்பிச்சிட்டு இருக்கேன். நான் பார்த்தேன், எவன்டா இது லிங்க் அனுப்பிச்சுனே இருக்குது, யார் இதில் அட்மின்? அட்மின் சும்மாவே இல்லையா? அட்மின் ஏன் இவனை ரிமூவ் பண்ண வேண்டியதுன்னு கொஞ்சம் சர்ச் யூஸ் பண்ணால் அது நானும் ஒரு அட்மினாக இருக்கிறேன். பார்த்தேன், அவனை தூக்கிட்டு நான் பாட்டி வெளியில் வந்துட்டேன். அப்போது நம்ம கையில் என்ன பவர் இருக்கோ அதை நம்ம செய்யும் போது கர்த்தர் நமக்காக சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பாவத்தோடு ஓடாத, அதை விலகி ஓடு. நம்ம எல்லாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது, நம்ம எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தான். ஆனால் ஆபத்தையும் இச்சையும் கண்டு விலகி ஓடுகிறவன் தான் கர்த்தர் ஞானியாக மாற்றுகிறார். இப்போ 4 விஷயத்தை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஞானத்துக்கு ஞானம் அவசரப்படாது, ஞானம் எதிர்காலத்துக்காக ஆயத்தப்படும், ஞானம் சாம்பல் பகுதியிலும் என்ன பண்ணாது, விளையாடாது, ஞானம் ஆபத்து இச்சையும் கண்டு என்ன பண்ணும், விலகி ஓடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். சந்தோஷமா இருக்கீங்களா? பைபிளை மூட்டேன் பாருங்க, முடிக்க போறேன் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி. சில பேர் இப்போதான் அப்பாடா ஐயோ அப்படின்றீங்க. ஒரு கிராமத்தான், அவன் வந்து காட்டுக்கு போயிருக்கிறான் வேட்டையாட போன இடத்துல ஒரு சிங்கக்குட்டி, சின்ன குட்டி இருந்திருக்கு. அந்த சிங்கக்குட்டியை வந்து நல்லா இருக்கே வீட்டில் வளர்க்கலாம்னு கொண்டு வந்திருக்கிறான். ஊர் மகள்லாம் சொன்னா, நீ வந்து குட்டி வந்து சிங்கக்குட்டிடா, அதை வளர்க்காதரா, அது ஒரு நாள் ஆபத்தை கொண்டு வரும்டா, அதனால நீ அழிஞ்சு போயிடுவான்னு சொன்னாங்களாம். கேட்கலையாம். அது எல்லாம் பசங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க, மனைவி ஹாப்பி, பசங்கள்லாம் ஜாலியாக விளையாடுறாங்க, அது என்ன பண்ண போகுது அப்படின்ட்டு நல்லா வளர்த்து 15 வருஷம் கிட்ட ஆச்சு. அந்த சிங்கத்துக்கு நல்லா சாப்பாடு போட்டு அதுக்கு வந்து உணவு கொடுத்து பயங்கரமாக வளர்ச்சி, ரொம்ப செல்ல பிராணியாக இருந்ததான். ஒரு நாள் இரவு ஒரு மிருகத்தின் இரத்த காயத்தை வாசனையை கேட்டு அதுக்கு இரத்த வெறி வந்து அந்த குடும்பத்தை அழிச்சு சாவடிச்சிருச்சான். அல்லேலூயா. பாவம் அந்த மாதிரி தான், சிங்கம் மாதிரி தான். நம்ம சோறு போட்டு வளர்க்க நல்லா இருக்கும், ஆனால் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நிறைய பேர் இன்னைக்கு பாவத்தோட, தவறான உறவோட, தவறான பழக்க வழக்கங்களோட, தவறான ஜனங்களோட இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் நம்மளால வெற்றியாளராக வாழ முடியாது. எப்போ அதுலேருந்து ஜெயம் பெறுகிறோமோ கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் சொல்ற, நீ என்னுடைய பிள்ளை, நான் உன் தகப்பனா இருக்கிறேன், நான் உன்னை வந்து தாயின் வயிற்றுல முன் குறித்தவன், உனக்கு கிருபை அவைலபிளா இருக்குது, உனக்கு என்னுடைய அன்பு அவைலபிளா இருக்குது, உனக்காக என் ஆவியானவரை அனுப்பி வச்சிருக்கிறேன். உன்னால வெற்றியாளரா வாழ முடியும், ஞானியா வாழ முடியும். இப்ப யோசேப்பை போல எத்தனை பேர் சொல்ல முடியும்? யோசேப்பை போல எப்படி ஒருவனும் ஞானவானா இருந்ததில்லை என்று வேதம் சொல்வது போல அதே இடத்துல என் பேரை போட்டு நம்ம சொல்ல போறோம், எஸ்ராவை போல ஒருவரும் ஞானவானா இருந்ததில்லை என்கிற சரித்திரம் படைக்கிற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். எழும்பி நிற்போமா? இன்னைக்கு கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஞானத்தினால கட்டுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எப்படி ஒரு சாதாரண ஒரு வாலிபன் யோசேப்பு கர்த்தர் ஞானத்தால நிரப்பி ஒரு சாதனையாளராக கர்த்தர் மாற்றினாரோ, ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் அந்த தெய்வீக ஞானத்தால நிரப்புவீராக. ஞானத்தை கர்த்தர் தான் தருகிறார். ஞானமானது மேலானது, ஞானமே முக்கியம், ஞானமே மிகுந்த பலன் தருகிறதாக இருக்கிறது. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அவன் கர்த்தரிடத்தில் கேட்க கடவன், அவனுக்கு சம்பூர்ணமான ஞானத்தை தேவன் தருகிறவராக இருக்கிறார். ஓ ராஷா காதாரா
ஓ ரியாலா சந்தரலா ஷியா கடரா ஷேத்தியாலாபா. கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் அதிகமாக அவசரப்படுகிற ஆண்டவரே, அதிகமாக கோபம் வருகுது ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த கோபத்தை, முற்கோபத்தை ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருந்து எடுத்து போடுவீராக, எடுத்து போடுவீராக. அவசரப்படக்கூடாது. நிறைய டைம் பணத்துக்காக நான் அவசரப்படுறேன், ஆசீர்வாதத்துக்காக நான் அவசரப்படுறேன் ஆண்டவரே, ஆண்டவரே உயர்வுக்காக நான் அவசரப்படுறேன் ஆண்டவரே. இன்னைக்கு யோசேப்பு வாழ்க்கையில இருந்து கற்றுக்கொண்டேன் ஆண்டவரே, எல்லா தீமையும் ஏற்ற காலத்தில் கர்த்தர் நன்மையாய் மாற்றி தருவார். ஓ ஹalleluya. ஞானம் அவசரப்படாது ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஞானவானாய் மாற்றுவீராக. ஓ ஞானம் எதிர்காலத்துக்காக ஆயத்தப்படும். எப்படி யோசேப்பு முழு தேசத்திற்காகவும் முழு உலகத்திற்காகவும் எப்படி எதிர்காலத்துக்காக ஆயத்தமாகனானோ, அதே போல என் பொருளாதார வாழ்க்கையில நான் ஆயத்தமாகணும். என் பரிசுத்த வாழ்க்கையில என் குடும்பத்தை நான் ஆயத்தப்படுத்தணும். வருகைக்காக நான் ஆயத்தமாகணும். ஓ கரங்களை உயர்த்தி கேட்போம், கரங்களை உயர்த்தி. ஓ ராஷா காடாரா லாஷியா தராலாபா. ஓ வருகிற பஞ்ச காலங்களில் இருந்து, வருகிற கொடிய நாட்கள் இருந்து ஆண்டவரே நான் தப்புவிக்க என்னை நானே ஆயத்தப்படுத்தணும். என் குடும்பத்தை நான் ஆயத்தப்படுத்தணும். என் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தணும். ஓ ரியாலா ஷாதாராபா, எங்க சபையை நான் ஆயத்தப்படுத்தணும்ப்பா. ஓ ராகாடா ராலா ஷாதா ராலா ஷியா தெரேபே. ஓ ஞானம் சாம்பல் பகுதியில் நின்று விளையாடாது. ஒருவேளை பரிசுத்தத்திலையும் பாவத்திலும் இல்லாம சாம்பல் பகுதியில் நிற்கிறவரா இருந்தீங்கன்னு சொன்னா கீழே விழுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. கர்த்தர் எச்சரித்து கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட பகுதியில் நான் நிற்காம ஆண்டவரே உமக்காக பரிசுத்தமா வாழ எனக்கு உதவி செய்வீராக. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தமான கிரியைகள் என்னிலிருந்து உண்டாகட்டும். ஓ ராகாடா ராலா சந்தரலா ஷியா தெரேபே. ஆபத்தையும் இச்சையும் கண்டு ஞானம் ஓடும். ஹalleluya. பாவத்தை கண்டு ஓட எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. கேளுங்க, பாவத்தை கண்டு ஓட கிருபை தாங்கப்பா. அதை பார்த்து பேச வேதம் சொல்லல. ஓ பாலியல் இச்சையிலிருந்து என்னை விடுதலை ஆக்குவீராக. அந்த அடிக்ஷன்ல இருந்து என்னை விடுதலை ஆக்குவீராக. அந்த கேம் அடிக்ஷன்ல இருந்து என்னை விடுதலை ஆக்குவீராக. அந்த போனோகிராஃபி அடிக்ஷன்ல இருந்து விடுதலை ஆக்குவீராக. தவறான உறவுகளில் இருந்த அந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குவீராக. கர்த்தர் அப்படியே செய்ய போறதுக்காய் நல்லா கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி ஓ ராஷாதரலா ஷேத்திரேலே. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. உங்க வல்லமை, உங்க வல்லமை, உங்க மகிமை, உங்க மகிமை எப்படி யோசேப்பு சொப்பனம் பார்க்கிறவராக மாத்திரமல்ல, சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிறவராக மாற்றினீரே. அதே உயர்வு என் வாழ்க்கையில உண்டாகட்டும். அதே மேன்மை என் வாழ்க்கையில உண்டாகட்டும். ஹalleluya. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். மீட்டீரே பலியானி என்னை மீட்டீரே. திறந்தீரையா பரலோகம் திறந்தீரை. திரும்ப